லண்டனில் காஸ்வே ஹாலில் ஆற்றிய உரை. ஸ்ரீமதியரே, ஸ்ரீமான்களே, இன்றைய உரையில் பொருள் வேதம் வழங்கும் அறிவு என்பதாகும். வேதம் எனும் சமஸ்கிருத சொல்லின் அடிப்படை சொல்லுக்கு பல வகையில் விளக்கம் தரலாம். ஆனால் அதன் இறுதியான பொருள் ஒன்றே. வேதம் என்றால் அறிவு. ஒப்புக்கொள்ளப்படும் எந்த அறிவும் வேதமே. ஏனென்றால் வேதங்கள் கற்பிக்கும் அறிவே மூல அறிவாகும். கட்டுப்பட்ட நிலையிலுள்ள நம் அறிவு குறைபாடுகள் மிக்கது. கட்டுப்பட்ட ஆன்மாவுக்கும் முக்தியடைந்த ஆத்மாவுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னவென்றால், கட்டுப்பட்ட ஆத்மாவுக்கு 4 குறைபாடுகள் உள்ளன. முதலாவது குறை, அவன் பல தவறுகள் செய்பவன். உதாரணமாக, எங்கள் நாட்டில் மகாத்மா காந்தி மனிதருள் மாணிக்கமாக கருதப்பட்டவர். ஆனால் அவரும் பல தவறுகளை செய்தார். அவரது வாழ்வின் இறுதி நாட்களில் கூட அவரது உதவியாளர் மகாத்மா காந்தி அவர்களே, நீங்கள் புதுடெல்லி கூட்டத்திற்கு போக வேண்டாம், அதில் ஆபத்திருப்பதாக நண்பர்கள் மூலம் அறிந்தேன் என்று எச்சரித்தார். ஆனால் அவர் கேட்கவில்லை. போவதில் பிடிவாதமாக இருந்தார். அங்கு கொல்லப்பட்டார். மகாத்மா காந்தியை போன்ற பல பெருமக்கள், ஜனாதிபதி கென்னடி இப்படி பல தவறுகள் செய்தார்கள். தவறுவது மனித இயல்பு. இது கட்டுண்ட ஆத்மாவின் ஒரு குறை. மற்றொரு குறை மாயையின் வசப்படுவது. மாயை என்றால் இல்லாத ஒன்றை இருப்பதாக எண்ணுவது. எல்லோரும் தன் உடலை தானாக கருதுகிறார்கள். உங்களை நீங்கள் யார் என்று கேட்டால், நான் திரு ஜான், நான் செல்வந்தன், இது அது என்று சொல்வீர்கள். இவையெல்லாம் உடலை ஒட்டிய இனப்பாடுகள். அப்படி எண்ணுவது மாயை. நீங்கள் உங்கள் உடலின் மூன்றாவது குறை ஏமாற்றும் இயல்பு. பிறரை ஏமாற்றும் குணம் எல்லோரிடமும் உண்டு. ஒருவன் முதல் தரமான முட்டாளாயிருந்தாலும் தன்னை பெரிய அறிவாளியாக காட்டிக்கொள்வான். அவன் மாயையின் வசப்பட்டு தவறுகள் செய்பவன் என்று முன்பே அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும், இது இப்படிப்பட்டது, இது இப்படியானது என்று தத்துவம் பேசுவான். ஆனால் தனது சுய உடலையை கூட அவன் அறியான். குறைபாடுகள் மிக்கவனாக இருந்தும் தத்துவ நூல்களை எழுத துணிவான். இது அவனை பிடித்துள்ள நோய், ஏமாற்றும் நோய். இது இறுதியாக நமது புலன்கள் குறைகளுள்ளவை. நம் கண்களை பற்றி நாமே பெருமைப்பட்டு கொள்கிறோம். கடவுளை காட்ட முடியுமா என்று பலர் சவால் விடுகிறார்கள். ஆனால் கடவுளை காணும் தகுதியுடைய கண்கள் அவர்கள் பெற்றிருக்கிறார்களா? இந்த கண்கள் இல்லாவிட்டால் உங்களால் காண முடியாது. திடீரென்று அதை இருட்டாகிவிட்டால் உங்கள் கைகளை கூட உங்களால் காண முடியாது. அப்படியானால் உங்கள் காணும் சக்தியை என்ன என்பது? எனவே குறையுள்ள இந்த புலன்களில் உதவியால் அறிவை, வேதத்தை எதிர்நோக்க முடியாது. கட்டுப்பட்ட வாழ்வின் குறைகளிடையே இருந்து கொண்டு முழுமையான அறிவை நாம் யாருக்கும் தர முடியாது. நாமும் முழுமையானவர்கள் அல்ல. எனவே வேதங்களை அவை உள்ளவாறே ஒப்புக்கொள்கிறோம். வேதங்கள் இந்த முன்னுரையில பிரபுபாத் முதல்ல சொல்றது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வேதங்களுடைய சாரம் இல்ல வேதங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறதால தான் இந்த பிரபுபாத் இந்த ஈஷோபனிஷத் எடுத்தது முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா, ஸ்ருதி பிரமாணம் ஸ்மிருதி பிரமாணம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பாகவதம், பகவத்கீதா, சைத்தன்ய சரிதாமிர்தம், மற்ற இலக்கியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மூலமா வர்றது. ஓகே, ஞாபகம் இதுமா வருது. ஸ்ருதிங்கிறது செவி வழியா வர்றது. ஓகே, ஸோ மற்ற எல்லா என்ன சொல்றது, எல்லா வேத இலக்கியங்களும் ஸ்ருதி பிரமாணமா இருக்கு. ஸோ பிரபுபாத் எப்படியாவது ஸ்ருதி பிரமாணமும்
நம்மளுடைய சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ நம்ம சம்பிரதாயத்துல ஸ்ருதி பிரமாணம் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனைத்துமே அதேதான். ஸோ அதனால நம்மளும் வந்து இப்ப இந்த 4 வேதங்கள், உபநிஷத்துகள் சொல்ற விஷயங்களோடைய சாரமும் நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு வந்து அப்படியே அதனுடைய தத்துவார்த்தமா தான் இருக்கு அப்படிங்கிறத நிரூபணம் பண்றதுக்காக தான் பிரபுபாத் வந்து ஈஷோபநிஷத்தை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணார். ஓகே, ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எப்பவுமே வந்து நம்ம வந்து எதுக்கு தனியா மற்ற உபநிஷத்துக்கெல்லாம் விட்டுட்டு இந்த உபநிஷத்தை எடுத்தார் அப்படின்னா, இந்த ஈஷோபநிஷத்தை வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமானது. மொத்தமே 18 ஸ்லோகங்கள் தான். இந்த உபநிஷத்துகளுடைய நோக்கமே வந்து அந்த பரம சத்தியம், பரம உண்மை, பரமபுருஷ பகவான் யார் அப்படிங்கிறது, அப்சல்யூட் ட்ரூத், அந்த பரம் பூஜ்ய பரம் அப்படின்னு சத்தியம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 18 ஸ்லோகங்கள்ல வந்து பிரபுபாத் வந்து அந்த பரம சத்தியம் பரம உண்மைங்கிறது யாருன்னா அந்த பரமபுருஷ பகவான் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறத நிரூபணம் பண்றதுக்காக தான் ஈஷோபனிஷத் எடுத்தார். ஓகே, ஸோ முக்கியமான காரணம் அதுதான். ஸோ வேதங்கள்னா என்ன? வேதம்னா ஞானம் அப்படின்னு சொல்றார். ஸோ பொதுவா வந்து இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் 4 விதமான குறைபாடுகள் உண்டு. என்னது? முதல்ல வந்து மாயினால மாட்டிக்கிறது, 2வது வந்து ஏமாற்றுத்தன்மை, முதல்ல வந்து தவறு செய்வது மனித இயல்பு. ஸோ எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்துல தவறு செய்வார்கள். ப்ரொபென்சிட்டி டு ஃபர்ஸ்ட் டிஃபெக்ட் வந்து கமிட், அதாவது வந்து மிஸ்டேக்ஸ், எந்த சூழ்நிலாலும் யாராவது தப்பு பண்ணதான் செய்வாங்க. அது ஒண்ணு. 2வது மாயை, எப்படியா ஏதாவது ஒரு விதத்துல மாட்டிப்பாங்க. 3வது ஏமாற்றுத்தன்மை, சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வயசான வரைக்கும் ஏதாவது ஒரு விதத்துல யாரையாவது ஏமாத்தணும் அப்படிங்கிற அந்த ஏமாற்றுத்தன்மை கண்டிப்பா உண்டு. 4வது ரொம்ப முக்கியம். 4வது நம்மளுடைய புலன்கள் அப்படின்னு. இப்போ கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்றாங்க இல்லையா? ஸோ அதுதான். ஸோ என்னதான் சில விஷயங்கள் நம்ம கண்ணால பார்த்தாலும் அது தப்பா தான் இருக்கும். அது வந்து சரியான ஒரு இது கிடைக்காது. அதே மாதிரி ஏமாற்றுத்தன்மை இருக்கும். ஸோ இதனால தான் வந்து வேதங்களை நம்மளால வந்து என்னதான் வந்து அந்த முழுமையான ஞானம் நமக்கு அதுல வரதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் நம்மளால அதை ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியாது. அதனால என்ன சொல்ல வர்றார்? அந்த வேதங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம் அப்படிங்கிறார். ஓகே, ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 4 கொஸ்டின் வரும். 4 விதமான விஷயங்கள் என்ன, அப்படி குறைபாடுகள் என்ன அப்படின்னா இது 4த்தையும் சொல்லணும். ஓகே, அதே மாதிரி வேதம்னா என்ன அப்படின்னா வேதம்னா என்ன அப்படின்னு சொல்லணும். ஸோ பிரபுபாத் முதல்ல இந்த ஆக்சுவலா இந்த இந்த ஈஷோபனிஷத் வந்து வந்து இதெல்லாம் அது என்ன சொல்றது, பகவத்கீதா பாகவதற்கெல்லாம் முன்னாடியே வந்து இதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இது என்ன பண்ணாருன்னா முதல்ல கொண்டு போய் அங்க இருக்கிற யூஎஸ்ல மற்றும் லண்டன்ல இங்கிலாந்துலலாம் வந்து இதை வந்து திருப்பி வந்து படிச்சு சொல்லி காமிச்சார். எப்படி காமிச்சாருன்னா வந்து நாங்க வந்து ஸ்ருதி பிரமாணமா இருக்கிற உபநிஷத்துகளையும் ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த ஸ்ருதி பிரமாணமா இருக்கிற விஷயங்கள் மூலம் என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த பரம சத்தியம் பரம உண்மை பகவான் இருக்கார் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணோம். ஓகே, அதுதான் அதோட ரீசன். நம்ம படிப்போம், இது படிக்க உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்தது பலாய் மாதாஜி படிங்க, அப்புறம் புவனசுந்தரி மாதாஜி படிங்க. எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. வேதங்கள் இந்துக்களுடையவை என்று நீங்கள் கூறலாம். ஆனால் இந்து என்பதே அந்நிய பெயராகும். நாங்கள் இந்துக்கள் அல்ல. எங்களது உண்மையான அடையாளம் வர்ணாஷ்டமம் என்பதே. வர்ணாஷ்டமம் என்பது வேதங்களை பின்பற்றுவதை சுட்டிக்காட்டுகிறது. இவர்கள் வர்ணம் ஆஷ்டமம் என்று 8 பிரிவுகளில் அடங்கியுள்ள மனித சமுதாயத்தை ஏற்பவர்கள். சமுதாயத்துக்கு என 4 பிரிவுகளும் ஆன்மீக வாழ்வுக்கு என 4 பிரிவுகளும் உள்ளன. இதுவே வர்ணாஷ்டமம் எனப்படுகிறது. பகவத்கீதையில் 4.13 கூறப்பட்டுள்ளது. இந்த பிரிவுகள் கடவுளால் உண்டாக்கப்பட்ட காரணத்தால் அவை எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றன. பிராமணர், சத்திரியர், வைஷ்யர், சூத்ரர் ஆகிய 4வரும் சமுதாய பிரிவுகள் ஆவர். பிரம்மனை அறிந்த மிகச்சிறந்த அறிவாளிகள் பிராமணர்கள் எனப்படுகின்றனர். அது போலவே ஆட்சியாளர்களாக இருக்கும் சத்திரியர்கள் அடுத்த நிலையுள்ள அறிவாளிகள் ஆவர். அடுத்து வருபவர்கள் வியாபாரிகளான வைஷ்யர்கள். இந்த இயல்பான பாகுபாடு எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. இது வேத கோட்பாடு. நாங்கள் இதனை ஏற்கின்றோம். வேத கோட்பாடுகளில் தவறுக்கு இடமில்லை என்பதால் அவை ஐயத்திற்கு அப்பாற்பட்ட உண்மைகளாக ஏற்கப்படுகின்றன. இதுவே வழிமுறை. உதாரணமாக, பசுவின் சாணம் ஒரு மிருகத்தின் மலமே என்ற போதிலும் அஃது இந்தியாவில் புனிதமாக ஏற்கப்படுகிறது. மலத்தை தொட்டாலுடன் நீராட வேண்டும் என்னும் வேத கட்டளை நீங்கள் காணலாம். ஆயினும் மற்றொரு என்று சொல்லப்பட்டுள்ளது. புனிதமற்ற இடத்தை பசுஞ்சாணத்தால் மழகினால் அந்த இடம் புனிதமடைகின்றது கூற்றுகள் என்று சாதாரண அறிவினை கொண்டு வாதிடலாம். உண்மையில் இது நமது சாதாரண பறவையில் முரண்பட்டதுதான். ஆயினும் இது பொய்யல்ல, இதுவே உண்மை. கல்கத்தாவில் பிரபல விஞ்ஞானியும் மருத்துவராகவும் இருந்த ஒருவர் தமது ஆராய்ச்சிகளின் மூலமாக பசுஞ்சாணத்தில் கிருமி நாசினிகள் உள்ளதாக கண்டறிந்தார்.
இந்தியாவில் நீ இப்படி செய்ய வேண்டும் என்று ஒருவன் மற்றவனும் சொன்னால் இது என்ன வேத வாக்கா? வாதம் செய்யாமல் அப்படியே ஏற்பதற்கு என்று அடுத்தவன் கூறுவான். வேத கட்டளை விளக்க முடியாது, மாறாக அவற்றை உள்ளது உள்ளபடி கவனமாக கற்றிருந்தால் அவையெல்லாம் சரியானவை என்பது புலனாகும். வேதங்கள் மனிதனால் தொகுப்பட்டு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஸோ இது எப்படி என்ன சொல்ல வராது, வேதங்களுடைய தாத்பரியம். ஸோ பிரபுபாத் அந்த காலத்துல இப்பதான் எல்லாரும் வர்ணாசிரம தர்மம், இப்பதான் வந்து சனாதன தர்மம், இப்பதான் நாங்க இந்துக்கள் கிடையாது, நாங்கெல்லாம் வந்து சனாதன தர்மம். ஸோ பிரபுபாத் அப்பவே ஒரு 50 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டாரு, நம்ம வந்து இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு பாகுபாடுக்குள்ள வரமாட்டோம், நம்ம ஃபாலோ பண்றது எல்லாமே வந்து சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மத்தை பகவானே கொடுத்துருக்காரு. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகஷக அப்படிங்கிற அந்த பிராமண சத்திரிய வைசிய சூத்ரமும் அந்த அந்த பிரிவுகள் கொடுத்து, அதுக்கு தகுந்தாற் போல வேதங்களை கொடுத்து, வேதங்கள் வழியாக நம்ம வந்து சில அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த கோட்பாடுகள், அதை ஃபாலோ பண்ணா நமக்கு நல்ல நிலை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கம் தான். வேதங்களை கொடுத்ததே பகவான் தான். எதுக்கு கொடுத்தாரு? அந்த ஜீவாத்மாக்கள் எப்படியாவது வந்து வேதங்கள் வழியா நல்ல ஒரு சமுதாயத்துல இருந்து அப்புறம் பகவான் கிட்ட வருதான். அதான் அதோடைய தாற்பயம். ஸோ அதனால வேதங்கள்ல சில விஷயங்கள் வந்து முன்னுக்கு முரணா இருந்தாலும், முன்னுக்கு பின்னு முரணா இருந்தாலும் அதை அப்படியே ஏத்துக்கிறோம். அதுக்குதான் வந்து பிரபாத் இந்த மாட்டு சாணம் மற்றும் சில விஷயங்களை வந்து நமக்கு வந்து, அதுவும் வந்து கோமியெல்லாம் சொன்னா பார்த்தோன்னா அது ஆக்சுவலா வந்து மாட்டுடைய இது அப்படின்னாலும் அதை நம்மளோட பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப புனிதமானது இல்லையா? ஸோ அதனால வேதங்களுடைய சாரமா நம்ம பார்க்கும்போது சில விஷயங்களை வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாம அதை அப்படியே ஏத்துக்கிறது தான் புத்திசாலிதான். ஓகே. ஸோ இதெல்லாம் எதுக்கு பிரபாத் சொல்றாருன்னா, இதை மறுபடியும் வந்து வேதங்களை சில விஷயங்கள் சொல்லும் போது இது எப்படி சாத்தியம்ங்கிறத நம்ம யோசிக்காம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே. ஸோ அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஓகே. ஸோ வேதங்கள் வந்து நம்மளுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை இருக்கு அப்படிங்கிறது ஏற்றுக்கணும். ஓகே. ஸோ வேதங்கள் வந்து ஸ்ருதி பிரமாணமா வந்திருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் தான் நம்ம சொல்ல போறோம். படிங்க. புவனசுந்தரி படிக்கிறீங்களா? படிக்கிறீங்களா? யாரோ படிக்கிற கை இது நீங்களே படிக்கவா பிரபு? சரி, யோகேஸ்வரி வந்துச்சு. படிங்க. வேதங்கள் மனித அறிவின் தொகுப்புகள் அல்ல. வேத ஞானம் ஆன்மீக உலகிற்கு, அதாவது கிருஷ்ண பரமாத்மாவிடம் இருந்து வருவதாகும். வேதத்திற்கு மற்றொரு பெயர் ஸ்ருதி. ஸ்ருதி என்றால் கேள்வியிலிருந்து வரும் அறிவு. அது ஆய்ந்தறியும் அறிவல்ல. ஸ்ருதி தாயை போன்றது. நாம் நமது தாயிடம் இருந்து எவ்வளவோ அறிவை பெறுகிறோம். உதாரணமாக, உங்கள் தந்தை யார் என்று தெரிய வேண்டுமானால் அதை உங்களுக்கு சொல்லக்கூடியவர் யார்? உங்கள் தாயே. இது உன் தந்தை என்று உங்கள் தாய் சொன்னால்தான் நீங்கள் அதை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். அவர் உங்கள் தந்தை தானா என்று ஆராய்ந்து அறியும் வழி எதுவும் இல்லை. அது போலவே உங்கள் அனுபவ அறிவிற்கு, ஆராய்ச்சி அறிவிற்கு, புலனறிவிற்கு அப்பாற்பட்ட ஒன்றை பற்றி நீங்கள் அறிய வேண்டுமானால் வேதத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். இது ஆராய்ந்தறிவதற்கு இடமில்லை. இது ஏற்கனவே ஆராயப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவு. முன்பு உதாரணமாக சொன்னது போல் தாயின் கூற்றை அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டும், வேறு வழி இல்லை. வேதங்கள் தாய் என கருதப்படுகின்றன. பிரம்மா பிதாமகர் என்று கருதப்படுகிறார். ஏனென்றால் வேத ஞானத்தின் முதலாக பயிற்சி பெற்றவர் அவரே. ஆரம்ப காலத்தில் முதல் உயிர்வாழி பிரம்மாவே. அவர் வேத ஞானத்தை பெற்று அதை நாரத முனிக்கும் மற்ற சீடர்களுக்கும் மகன்களுக்கும் கற்பித்தார். அவர்களும் அதை தம் சீடர்களுக்கு வழங்கினார்கள். இப்படியாக வேத ஞானம் சிஷ்ய பரம்பரையில் வந்து கொண்டிருக்கிறது. வேத ஞானம் இவ்வாறு அறியப்படுவதை பகவத்கீதையும் உறுதி செய்கிறது. ஆராய்ச்சி முறையில் இதுவே முடிவைத்தான் அடைகிறோம். எனவே காலத்தை விரயம் செய்யாமல் இருக்க இதை அப்படியே ஒப்புக்கொள்வது நல்லது. உங்கள் தந்தை யார் என்றறிய உங்கள் தாயின் வாக்கை கொள்ளாததாக இருந்தால் அவள் சொல்வதை விவாதம் செய்யாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம். 3 வகையான சாட்சியங்கள் உள்ளன: பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். பிரத்யக்ஷம் என்றால் நேரடியாக கண்கூடு நேரடியான சாட்சியம் அவ்வளவு சரியானதாக இருக்காது. ஏனென்றால் நமது புலன்கள் குற்றமற்றவை அல்ல. நாம் தினமும் சூரியனை பார்க்கிறோம். ஒரு சிறிய தட்டு போல் தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் அது பல கிரகங்களை விட மிக பெரியது. எனவே கண்ணால் பார்ப்பதில் என்ன பயன்? பல நூல்களை படித்து சூரியனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. ஆக நேரடி அனுபவம் முழுமையானதல்ல. அடுத்தது அனுமான அறிவு. ஹரே கிருஷ்ணா. இப்படி இருக்கலாம் என்று யூகித்து அறிவது. உதாரணமாக டார்வின் கொள்கையில் இது இப்படி இருக்கலாம், அது அப்படி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது விஞ்ஞானமாகாது. அது அனுமானமே என்று குறைவற்ற அறிவாகாது. அதிகாரப்பூர்வமாக இடத்திலிருந்து பெரும் அறிவே பக்குவமான அறிவாகும். வானொலி நிலைய அதிகாரிகளிடமிருந்து பெறும் நிகழ்ச்சி நிரலை நீங்கள் அப்படியே ஒப்புக்கொள்ளலாம். அதை நீங்கள் மறுப்பதில்லை. அதிகாரப்பூர்வமான இடத்திலிருந்து பெறப்பட்டிருப்பதால்
அதை நீங்கள் பரிசித்து பார்க்க தேவையில்லை. ஓகே வேத மேம். ஞானம் தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ வேத ஞானம் வந்து சப்த பிரமாணம். ஸோ 3 விதமான பிரமாணங்கள்: அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம். ஸோ பிரத்யக்ஷ பிரமாணம் வந்து பார்த்தா சில பேர் இந்த காலத்து மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, நான் நேரில் பார்த்தா தான் ஒத்துப்பேன். சுவாமி இருக்காரான்னு கேட்டால் நேரில் பார்த்தா தான் ஒத்துப்பேன். ஆக்சுவலாக நேரில் பார்த்தா கூட அவங்களுக்கு அது வந்து கரெக்டாக இல்லையான்னு தெரியாது, தப்பாக வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அனுமான பிரமாணம் கண்டிப்பாக தப்பாக இருக்கும். அனுமானம் தான் அது வந்து இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதே தப்பு தான் இல்லை. அதனால எது வந்து நமக்கு வந்து சரியான ஒரு தீர்வு அப்படின்னா சப்த பிரமாணம். ஸோ செவி வழியா நம்ம முன்னோர்கள் சொன்னது அதை அப்படியே நம்ம கேட்குறோம், அந்த கேட்டு அதை அப்படியே ஏற்றுக்கிறது தான் புத்திசாலிதான் இல்லையா. ஸோ நிறைய பேர் இப்போ இந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, நானே எல்லாம் பட்டு தெரிஞ்சுக்கிறேன். சில பேர் புத்திசாலி இருந்தால் மற்றவங்க கிட்ட அது என்ன ஏற்கனவே அது அனுபவமா அதை வந்து அனுபவிச்சவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படி பண்ணாத, இப்படி பண்ணா இப்படி ஆயிடும், இப்படி பண்ணா நல்லதுன்னு சொல்லும்போது அதை ஏத்துன்னு பண்ணா அது புத்திசாலித்தனம். இல்ல நானே எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தானா அது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. ஓகே, ஸோ அதனால நம்ம வந்து வேதங்கள்ல வந்து எப்படி எடுத்துக்கிறோம், சப்த பிரமாணமா எடுத்துக்கிறோம். ஸோ சப்த பிரமாணமா வரும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை எடுத்துக்க போறோம். யார்கிட்ட இருந்து வந்து நேரடியா பகவான் கிட்ட இருந்து பிரம்மா முதல் உயிர் வாழி, பிரம்மா கிட்ட இருந்து நாரதர், அதுக்கப்புறமா மற்ற எல்லா உயர்ந்த பக்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள், அது வழியா வந்து இந்த வேத ஞானம் கிடைக்கப்பட்டது. ஸோ வேதம் வழங்கும் அறிவு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து வேதங்களுடைய முதல் இது எங்கேருந்து உருவாச்சு, அதோட நிலை என்ன அப்படிங்கிறதா சொல்லப்படுது. ஓகே, தேங்க்ஸ். படிங்க. கேக்குதா பிரபு? படிங்க. வேத ஞானம் சப்த பிரமாண என்று அறியப்படுகிறது. அதன் மற்றொரு பெயர் ஸ்ருதி. ஸ்ருதி என்றால் செவியுற்றி அறியப்படுவது என்று பொருள். ஆன்மீக அறிவை அதிகாரப்பூர்வமான நபர்களிடமிருந்து கேட்டறிய வேண்டும் என்று வேதங்கள் அறிவுறுத்துகின்றன. தெய்வீக அறிவு இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்ட அறிவாகும். பிரபஞ்சத்தில் பெறப்படுவது ஜட அறிவு. பிரபஞ்சத்திற்கு அப்பால் விளங்குவது தெய்வீக அறிவு. இந்த பிரபஞ்சத்தின் எல்லையை கூட நம்மால் எட்ட முடியாத பட்சத்தில் ஆன்மீக உலகிற்கு நாம் எப்படி செல்ல முடியும்? ஆகவே முழுமையான அறிவை பெறுவது இயலாத காரியம். ஆன்மீக வானம் என்று ஒன்று உள்ளது. அது தோன்றும் நிலைக்கும் தோன்றாத நிலைக்கும் அப்பாற்பட்ட மற்றொரு இயற்கையாகும். ஆயினும் நித்தியமான கிரகங்களையும் கிரகவாசிகளையும் கொண்ட வானம் இருப்பதை உங்களால் எவ்வாறு அறிய முடியும்? இது குறித்த ஞானம் முழுமையாக உள்ளது. ஆனால் இவற்றை ஆய்வினால் அறிவது எப்படி? அஃது இயலாத காரியம். எனவே நீங்கள் வேதங்களின் உதவியை நாட வேண்டும். இதுவே வேத அறிவு எனப்படுகிறது. எங்களது கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் நாங்கள் பரம அதிகாரியான கிருஷ்ணரிடமிருந்து அறிவை பெறுகிறோம். எல்லா வகையான மனிதர்களும் கிருஷ்ணரை பரம அதிகாரியாக ஒப்புக்கொண்டுள்ளனர். 2 வகையான ஆன்மீகவாதிகளை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு வகையான ஆன்மீகவாதிகள் அருவவாதிகள் அல்லது மாயாவாதிகள் என்று அறியப்படுகின்றனர். இவர்கள் பொதுவாக சங்கராச்சாரியாரின் வழியில் வரும் வேதாந்திகளாக உள்ளனர். மற்றொரு வகையான ஆன்மீகவாதிகள் வைஷ்ணவர்கள் என்று அறியப்படுகின்றனர். ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், விஷ்ணு சுவாமி போன்றவர்களை வைஷ்ணவர்கள் என்கிறோம். சங்கர சம்பிரதாயம், வைஷ்ணவ சம்பிரதாயம் ஆகிய இரு பிரிவினரும் கிருஷ்ணரை முழு முதற் கடவுளாக ஒப்புக்கொண்டுள்ளனர். சங்கராச்சாரியார் பிரம்மனை பற்றிய அருவவாதத்தை பிரச்சாரம் செய்த அருவவாதியாக இருந்தார். ஆயினும் உண்மையில் அவர் தம்மை மறைத்து கொண்டிருந்த உருவவாதியே. பகவத்கீதைக்கான தமது விளக்க உரையில் சங்கரர் எழுதுகிறார், பரமபுருஷ பகவான் ஆகிய நாராயணர் இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கு அப்பாற்பட்டவர். அவர் அதனை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். அந்த பரமபுருஷ பகவான் நாராயணரே கிருஷ்ணர். அவர் தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனாக வந்துள்ளார். கிருஷ்ணருடைய தாய் தந்தையின் பெயரை சங்கரர் விசேஷமாக குறிப்பிடுகிறார். இவ்வாறாக கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பதை எல்லா ஆன்மீகவாதிகளும் ஏற்கின்றனர். இதில் சந்தேகமில்லை. கிருஷ்ண உணர்விற்கான நமது அறிவிற்கு பகவத்கீதையே ஆதாரம். இது கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாக வருகிறது. பகவத்கீதையை நாங்கள் பகவத்கீதை உண்மை உருவில் என்னும் பெயரில் வெளியிட்டுள்ளோம். ஏனெனில் நாங்கள் கிருஷ்ணர் உரைத்திருப்பதை எந்த வியாக்கியானமும் இல்லாமல் அப்படியே ஏற்கின்றோம். அதுவே வேத ஞானம். வேத ஞானம் தூய்மையானது என்பதால் நாங்கள் வேத ஞானம் தூய்மையானது என்பதால் நாங்கள் அதை அப்படியே ஏற்கின்றோம். கிருஷ்ணர் கூறுபவை அனைத்தையும் நாங்கள் ஏற்கின்றோம். இதுவே கிருஷ்ண உணர்வு.
இவ்வாறு ஏற்றல் நேரத்தை மிச்சப்படுத்துகிறது. சரியான அதிகாரியை அல்லது அறிவின் தோற்றுவாயை ஏற்பதால் அதிகமான நேரம் மிச்சமாகிறது. உதாரணமாக, பௌதிக உலகில் அறிவை பெறுவதற்கு 2 வகையான முறை உள்ளன. தொகுத்தறிதல், இண்டக்டிவ், பகுத்தறிதல், டிடக்டிவ். மனிதன் மரணத்திற்கு உட்பட்டவன் என்பதை பகுத்தறிதல் மூலமாக ஒப்புக்கொள்கிறோம். அதாவது, மனிதன் மரணத்திற்கு உட்பட்டவன் என்று உங்கள் தந்தை சொல்கிறார், அக்கா சொல்கிறாள், எல்லோரும் சொல்கிறார்கள். நீங்களும் அதனை ஆய்வு செய்யாமலேயே மனிதன் மரணத்திற்கு உட்பட்டவன் என்பதை உண்மை என்று அப்படியே ஒப்புக்கொள்கிறீர்கள். மனிதன் மரணத்திற்கு உட்பட்டவனா என்பதை நீங்கள் ஆராய முற்பட்டால் ஒருவர் விடாமல் எல்லா மனிதர்களையும் ஆராய வேண்டி வரும். அது மட்டுமின்றி மரணமில்லாத மனிதன் யாரேனும் இருக்கலாம், நான் இன்னும் அவனை சந்திக்கவில்லை என்று நீங்கள் நினைக்க நேரிடலாம். இப்படியாக உங்கள் ஆராய்ச்சி ஒருபோதும் நிறைவு பெறாது. இந்த வழிமுறையை சமஸ்கிருதத்தில் ஆரோஹே, அதாவது மேல் நோக்கி செல்லும் வழிமுறை என்பார்கள். பக்குவமற்ற புலன்களை கொண்டு சொந்த முயற்சியினால் அறிவை பெற நீங்கள் முற்பட்டால் ஒருபோதும் சரியான முடிவிற்கு வரமாட்டீர்கள். அது சாத்தியமில்லை. மனோவேகத்தில் செல்லும் விமானம் ஒன்றில் நீங்கள் பறப்பதாக வைத்துக் கொள்வோம். நமது பௌதீக விமானங்கள் மணிக்கு 2000 மைல் வேகத்தில் பறக்க முடியும். ஆனால் மனதின் வேகம் என்ன? நீங்கள் லண்டனில் இருந்தபடியே சுமார் 10,000 மைலுக்கு அப்பால் இந்தியாவில் உள்ள உங்களது வீட்டை பற்றி நினைத்தால் உடனே மனம் அங்கே போய்விடுகிறது. மனம் அவ்வளவு விரைவானது. ஆயினும் மனோவேகத்தின் லட்சக்கணக்கான ஆண்டுகள் பயணம் செய்தால் ஆன்மீக ஆகாயம் அளவற்றது என்பதை அறியலாம் என்று பிரம்ம சம்ஹிதையில் சொல்லப்பட்டுள்ளது. உண்மையில் நம்மால் ஆன்மீக ஆகாயத்தை அணுகக்கூட முடியாது. எனவே ஒருவன் அதிகாரப்பூர்வமான ஆன்மீக குருவை கட்டாயம் அணுக வேண்டும் என்பதே வேத கட்டளை. இங்குள்ள கட்டாயம் எனும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். ஆன்மீக குருவின் தகுதிகள் யாவை? அவை வேதத்தின் பொருளை சரியாக மூலத்திடமிருந்து சரியான முறையில் கேட்டறிந்தவராகவும் பிரம்மனின் உறுதியாக நிலை பெற்றவராகவும் இருக்க வேண்டும். இவை குருவிடம் அவசியமாக இருக்க வேண்டிய 2 தகுதிகள். இல்லாவிடில் அவர் அதிகாரப்பூர்வமானவர் கிடையாது. இந்த ஹரே கிருஷ்ணா. சோ ஒரு ஆன்மீக குருவுக்கு முக்கியமான ரெண்டு குவாலிஃபிகேஷன், 2 குணாதிசயங்கள் 2 கண்டிப்பா இருக்கணும். 2 என்ன குவாலிஃபிகேஷன்ஸ்? அவர் வந்து அந்த சீடர் பரம்பரை, நம்ம பகவத்கீதா எந்த சாப்டர்ல படிச்சிருக்கோம்? இதை 4th சாப்டர். வெரி குட். 4th சாப்டர்ல படிச்சிருக்கோம் இல்லையா? 4th சாப்டர்ல அந்த குருவுடைய நிலை என்ன. ஸோ இந்த இடத்துல கிளியரா வந்து இந்த ஈஸ்வரோபனிஷத்துல முக்கியமான இதுவே என்னன்னா, உங்களோட பகவத்கீதாவை மறுபடியும் டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய இடங்கள்ல வந்து பகவத்கீதா ஸ்லோகத்தை வந்து கோட் பண்ணுவாரு. நம்ம ஏற்கனவே பகவத்கீதை படிச்சதுதான். நம்ம பகவத்கீதை படிச்ச கர்ம யோகம், ஞான யோகம், அப்புறம் வந்து பக்தி யோகத்தை தான் வந்து இந்த 18 ஸ்லோகக்குள்ள வரும். ஓகே, அதான் நம்ம பார்க்க போறோம். ஒரு 3 ஸ்லோகங்கள் ஃபுல்லா ஞான யோகமா இருக்கும், 3 ஸ்லோகம் ஃபுல்லா கர்ம யோகமா இருக்கும். முதல் 2-3 ஸ்லோகங்கள் வந்து ஜீவாத்மா, பரமாத்மா, அப்புறம் ஜீவாத்மா வந்து எப்படி வந்து அந்த உடல் சார்ந்த ஆத்மா இல்ல, உடல் சார்ந்த ஒன்று கிடையாது அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, ஸோ அதனால தான் 18 ஸ்லோகங்கள் பார்த்தா ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா அந்த 18 ஸ்லோகத்துக்குள்ள என்டையர் பகவத்கீதை சாரம். இருங்க மாதாஜி பிரபு, இருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். சொல்லப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ அதுதான் முக்கியமான பாயிண்ட். அதுக்கு முன்னாடி இந்த இதுல வந்து நம்ம வந்து எப்படி வந்து பிரதிலோ இது எப்படி வந்து பகவானை வந்து அந்த உருவ ரூபமா பார்க்கறது, இன்னொன்று வந்து அருவரூபமா பார்க்கறது அப்படின்னு. ஸோ வேதங்களுடைய சாரமும் அதுதான். வேதங்களுடைய சாரத்தோட இதே வந்து பகவானை வந்து உருவ வடிவா பார்க்கறது. ஸோ சப்த பிரமாணமா ஏத்துக்கிறது. சப்த பிரமாணமா ஏத்துக்கிறது கூடவே வந்து நம்மளால வந்து வேதத்துடைய இதை முழுமையா தெரிஞ்சுக்க முடியாது. ஆனாலும் அது என்ன இருக்கோ அதை ஏற்றுக்கிறது தான் உத்தமமானதுன்னு சொல்றாரு. ஸோ பிரபாத் வந்து சங்கராச்சாரியாரோட எக்ஸாம்பிள் சொல்றாரு. சங்கராச்சாரியரும் வந்து அவர் அருவவாத மாயவாத கொள்கையை பின்பற்றினாலும் உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா பகவத்கீதையோட சாரம் கொடுக்கும்போது அவர் வந்து கிருஷ்ணாய வாசுதேவாய அந்த இது சொல்லும் போதே அவர் வந்து தேவகி மற்றும் வசுதேவருடைய மகனானவர் தான் வந்து பரமபுருஷ பகவான் அப்படிங்கிறத வந்து அவரும் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ அதனால அந்த ஞானம் வந்து ரொம்ப முதுமையானது. கூடவே வந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ ஒன்று வந்து இண்டக்டிவ் நாலேஜ், டிடக்டிவ். இண்டக்டிவ் நாலேஜ்னா இப்போ வந்து மனிதன் வந்து மாறது வந்து கண்டிப்பா இறந்துருவான் அப்படிங்கிறத வந்து நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் மற்றவங்க சொல்றதை வச்சு நம்ம கண்டிப்பா அது ஏற்றுன்னு தான் ஆகணும் இல்லையா? அதுதான் இண்டக்டிவ் நாலேஜ். டிடக்டிவ் நாலேஜ்னா நம்மளா போய் கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்குது. ஸோ
எந்த விதத்துல போனாலுமே வந்து நமக்கு வந்து அந்த ஞானம் முழுமை நமக்கு கிடைக்குமா அப்படின்னா அது வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால ஓரளவுக்கு என்ன கிடைக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது தான் உத்தமம் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆரோகணம் அவரோகணம் அப்படின்வாங்க. இப்படி நீங்க கர்நாடிக் மியூசிக் படிச்சீங்கன்னா மேலேருந்து கீழே இது பண்றது ஆரோகணம், கீழே இருந்து மேலே போனா அவரோகணம். ஸோ ஆரோகணம்னா மேலேருந்து யாரெல்லாம் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஏத்துட்டு போறது தான் ஆரோகணம். ஸோ அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் என்ன இருக்கோ அதை அப்படியே ஏத்துட்டு போறது தான் இது அப்படிங்கிறது. ஓகே. ஸோ திஸ் கிருஷ்ணா கான்சியஸ் மூவ்மெண்ட். இப்போ ருக்மிணி மாதாஜி படிங்க, அப்புறம் மகாதேவன் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரம்ம சம்ஹிதையில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. மனோவேகத்தில் செல்லும் ஒவ்வொரு விமானத்தில் பறந்து செல்வதாக படிச்சாச்சு மாதாஜி, அதுக்கு அடுத்த பேரா படிங்க. ஆன்மீக குருவின் தகுதி என்ன? அவர் வேதத்தின் உட்பொருளை பேஜ் சரி- 8 வருது. 8வது பக்கம். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் அதுல இருந்து அதுலதான் ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இருங்க ருக்மிணி மாதாஜி படிட்டோம், அப்புறம் எடுத்துறீங்களா? பிரபு அது எதுல இருந்து பிரபு வருது? ஆனா அந்த புக்ல கொஞ்சம் டிஃபரெண்டா வர மாதிரி இருக்கு பிரபு. ஓஹோ. மாதாஜி, அந்த ஆன்மீக குருவின் அந்த பேராலேயே கீழே வந்து வேத ஆராய்ச்சியின் உண்மையான வேத ஆராய்ச்சியின் உண்மையான லட்சியம் கிருஷ்ணரே. தேங்க்ஸ் மாதாஜி. கிருஷ்ணரை அறிவது என்று பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார். பிரம்ம சம்ஹிதையில் கிருஷ்ணர் கோவிந்தன் எண்ணற்ற வடிவங்களை கொண்டவன், ஆனால் அவை எல்லாம் ஒன்றே என்று சொல்லப்பட்டுள்ளது. அவை நம்மை போன்ற தவறுகள் இழைப்பவை அல்ல. அவருடைய ஸ்வரூபம் தவறுகளுக்கு அப்பாற்பட்டது. எனது உருவத்திற்கு ஆரம்பம் உண்டு, ஆனால் அவருக்கு ஆரம்பம் என்று எதுவும் இல்லை. அது ஆனந்தமானது. அவருடைய வடிவம் எண்ணற்ற வடிவங்கள் முடிவற்றது. என் உருவம் தற்போது இந்த இடத்தில் இருக்கிறது, என்னுடைய அறையில் அல்ல. நீங்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்கள், உங்கள் அறையில் அல்ல. ஆனால் கிருஷ்ணர் ஒரே நேரத்தில் எங்கும் இருக்க முடியும். கோலோக விருந்தாவனத்தில் இருந்தபடியே அவர் அதே சமயம் எங்கும் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார். அவரே முதன்மையானவர், ஆதி பொருள். ஆனால் கிருஷ்ணரின் படத்தை நீங்கள் காணும் போது 15 அல்லது 20 வயது மதிக்கப்பட்ட ஒரு இளைஞனை பார்ப்பீர்கள். வயதான கிழவனை ஒருபோதும் காண மாட்டீர்கள். பகவத்கீதையில் வெறும் தேரோட்டியான கிருஷ்ணரின் படங்களை நீங்க பார்த்திருப்பீர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவரின் வயது 100க்கு குறையாதது. அந்நிலையில் அவரின் பேர குழந்தைகளுக்கும் குழந்தைகள் இருந்தார்கள். ஆனால் அவர் பார்ப்பதற்கு இளைஞனாகவே தோன்றினார். கிருஷ்ணர் கடவுள் எப்போதுமே முதுமை அடைவதில்லை, அது அவரது உயர்வான சக்தி. வேத இலக்கியங்களை கற்று கிருஷ்ணரை காண முயன்றால் திகைத்து போவீர்கள். அந்த முறையில் அவரை காண்பது சாத்தியமாகலாம், ஆனால் மிக கடினமானது. மாறாக அவரின் பக்தரிடமிருந்து அவரை பற்றி எளிதில் அறிந்து கொள்ளலாம். அவரின் பக்தர் அவரை உங்களுக்கு காட்டி தருவார். இதோ அவரை பிடித்துக்கொள் என்று சொல்லக்கூடியவர். கிருஷ்ண பக்தர்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள். ஆரம்பத்தில் ஒரே ஒரு வேதம் மட்டும் இருந்தது. ஸோ பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமானா கண்டிப்பா தெரிஞ்சுக்கவே முடியாது. அவர் அச்சுதம், நம்மலாம் வந்து அச்சுதம் கிடையாது. நம்மலாம் வந்து வீழ்ச்சி அடையக்கூடியவர்கள். அவர் அனந்தம், அச்சுதமானவர். ஓகே. ஸோ அவருடைய ரூபம்ங்கிறது பல நிலைகள்ல அமைக்கப்பட்டுள்ளது. நம்மளால வந்து எங்கும் நீக்கமர இருக்கின்றவர். அவர் தான் முழுமுதற் கடவுள். அவர் தான் எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் பகவத்கீதையில. ஸோ நம்மளால வந்து அவரை வந்து ஃபுல்லா படிச்சு புரிஞ்சுக்கணும்னா முடியாது. ஆனா யாராவது ஒரு பக்தர் வந்து இதுதான்ப்பா கிருஷ்ணன் அப்படின்னா அதை அப்படியே ஏத்துட்டோம்னா நமக்கு அவ்வளவுதான். அதுதான் நமக்கு வந்து சுலபமானது. ஓகே. ஸோ அதனால பகவானுடைய பக்தர்கள் வந்து சில விஷயங்கள் சொல்லும் போது நம்ம அதை அப்படியே ஏத்துக்கிறோம் இல்லையா? அந்த ஏத்துக்கிற மனப்பான்மை நமக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா வேத ஆராய்ச்சி இல்ல வேதத்துடைய இது நமக்கு புரிஞ்சுக்கணும்னா பல கோடி வருஷம் எடுத்தாலும் நமக்கு புரியாது. ஓகே. அதனாலதான் அந்த பாயிண்ட் சொல்றேன். அதே மாதிரி அந்த மனம் நமக்கு வந்து மனம் இங்க இப்படி இருக்கும், அடுத்த நிமிஷம் நமக்கு எங்க வேணா மூவ் ஆகும் இல்லையா? ஸோ அதனாலதான் வந்து புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, நம்ம ஒரு இடத்துல இருக்கோம்னா நம்ம ஒரே ஒரு இடத்துல இருக்க முடியும். ஆனா கிருஷ்ணர் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படின்னு நம்ம வந்து பகவத்கீதையில படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட் தான். ஓகே. இதுல இருந்து என்ன தெரிய வரும்? நம்ம போக போக வேதத்துடைய நோக்கம் என்ன, அப்புறம் வேதத்துடைய சாரம், கூடவே வந்து பகவானுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வேதம் வரும் அறிவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்ன ஞானம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த 18 ஸ்லோகங்கள்ல பார்க்க போறோம். ஓகே. இந்த பேரா படிச்சுட்டு அப்புறம் நம்ம அந்த லாஸ்ட் ஒரு பேரா இருக்கு, 2 பேரா இருக்கு, சாரி 2 பேரா படிச்சுட்டு நம்ம விடுவோம். படிங்க. வேற யாராவது படிக்கிறீங்களா?
யாராவது படிக்கணும்னு சொல்லியிருந்தீங்களே, படிக்கணும். ஹரே கிருஷ்ணா பிரபு. படிக்கிறேன் பிரபு. படிங்க. ஆதியில் ஒரு வேதம் மட்டுமே இருந்தது. அதை படிக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை. மக்கள் மிகுந்த புத்திசாலிகளாகவும் நுண்ணிய நினைவாற்றல் கொண்டவர்களாகவும் இருந்ததால் ஆன்மீக குருவிடமிருந்து வேதத்தை ஒருமுறை செவியுற்ற மாத்திரத்தில் அவர்கள் அதனை புரிந்து கொள்வர். முழு கருத்தையும் அவர்கள் உடனடியாக புரிந்து கொள்வர். ஆயினும் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக தற்போதைய கலியுக மக்களுக்காக வியாசதேவர் வேதங்களை எழுத்து வடிவில் வழங்கினார். காலப்போக்கில் மக்கள் வாழ்நாள் கொண்டு நினைவாற்றல் குறைந்தது, புத்தி மழுங்கி போய்விடும் என்பதை அறிந்திருந்த வியாசதேவர் வேத ஞானத்தை எழுத்து வடிவில் வழங்குதல் நல்லதென்று எண்ணினார். அவர் வேதங்களை நன்றாக பிரித்தார். ரிக், சாம, அதர்வ மற்றும் யஜுர். அதற்பின்னர் அந்த வேதங்களை அவர் தமது வெவ்வேறு சீடர்களிடம் ஒப்படைத்தார். பிறகு புத்தியில் குறைந்தவர்களான ஸ்ரீ பெண்கள், சூஸ்திர தொழிலாளர்கள் மற்றும் இத்விஜ பந்துக்களை பற்றி எண்ணினார். இத்விஜ பந்து என்னும் சொல் உயர்குடியில் பிறந்தும் உயர் தகுதிகளை பெறாதவர்களை குறிக்கிறது. பிராமண குலத்தில் பிறந்தும் பிராமண தகுதிகளை பெறாதவன் இத்வித பந்து என்று அழைக்கப்படுகிறான். இத்தகு நபர்களுக்காகவே அவர் வியாசதேவர் பாரதத்தின் வரலாறு என்று அறியப்படும் மகாபாரதத்தையும் 18 புராணங்களையும் தொகுத்தார். புராணங்கள், மகாபாரதம், 4 வேதங்கள், உபனிஷத்தங்கள் இவை அனைத்தும் வேத சாஸ்திரங்களின் பகுதிகளாகும். உபனிஷத்தங்கள் இங்கு 4 வேதங்களின் பகுதிகளே. இவை இயற்றிய பின்னர் வியாசதேவர் பண்டிதர்களுக்காகவும் தத்துவ அறிஞர்களுக்காகவும் எல்லா வேத ஞானத்தையும் சுருக்கி வேத சூத்திரத்தை வழங்கினார். இதுவே வேதங்களின் இறுதி வார்த்தையாகும். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. புரியுதா இந்த சாப்டர், இந்த ஸ்லோகம்? சரி, நான் இந்த என்டையர் ஈஷோபனிஷத் வந்து ஒரு பேரா நான் உங்களுக்கு சொல்லி தர போறது இல்லை. ஓகே, நீங்க படிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ அதனால தான் எல்லாரையும் படிக்க வைக்கிறேன். மெயினாக இந்த ஸ்லோகங்கள் படிக்கும்போது நமக்கு பகவத்கீதையா உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரணும். ஓகே, ஸோ அங்கங்கே சில டெஸ்ட் வைப்பேன். அப்போ வந்து பிரபுபாதே வந்து சொல்லுவார், இந்த ஸ்லோகம் பகவத்கீதையில் இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு அது தெரியணும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அன்றைக்கி அந்த ஸ்லோகம் நம்ம படிக்க போகிறோம்னா அந்த ஸ்லோகத்தில் என்னென்ன பகவத்கீதா ரெஃபரன்ஸ் ஸ்லோகம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2 தான். இன்னைக்கு இந்த இன்ட்ரடக்ஷனும் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் ஈஷாவாஷ்யம் ஸ்லோகம் அதுவும் பார்த்துட்டாலும். அடுத்த பேரா படிங்க. படிக்கட்டுமா பிரபு? படிங்க. வியாசதேவர் தமது ஆன்மீக குருவான நாரதருடைய கட்டளையின்படி வேதாந்த சூத்திரத்தை எழுதினார். எனினும் அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை. இந்த நீண்ட கதை ஸ்ரீமத் பாகவதத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு புராணங்கள், உபனிஷத்துகள் மட்டுமின்றி வேதாந்த சூத்திரத்தை எழுதியும் கூட வியாசருக்கு முழுமையான திருப்தி ஏற்படவில்லை. இப்பொழுது அவர் ஆன்மீக குருவாகிய நாரதர், நீங்கள் வேதாந்த சூத்திரத்திற்கு விளக்கம் வழங்குங்கள் என்று அறிவுறுத்தினார். வேதாந்த என்றால் இறுதி அறிவு என்று பொருள். இறுதியான அறிவு கிருஷ்ணரே. வேதம் முழுமையிலும் அறியப்பட வேண்டியவன் தானே என்று கிருஷ்ணர் கூறுகிறார். வேதாந்த்ருத் வேத வித் ஏவ சாகம். நானே வேதாந்த சூத்திரத்தை தொகுத்தவன், நானே வேதங்களை அறிந்தவன். எனவே இறுதி லட்சியம் கிருஷ்ணரே. இது வேதாந்த தத்துவத்திற்கான எல்லா வைஷ்ணவ உரைகளிலும் விளக்கப்பட்டுள்ளது. கௌடிய வைஷ்ணவர்களான எங்களுக்கு பலதேவ வித்யாபூஷணர் எழுதிய கோவிந்த பாஷ்யம் என விளக்க உரையில் உள்ளது. இது போலவே ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார் முதலியோருக்கும் விளக்க உரை வழங்கியுள்ளனர். வேதாந்தத்திற்கு சங்கராச்சாரியன் விளக்க உரை மட்டுமே உண்டு என்று எண்ணிவிட வேண்டாம். வேதாந்த விளக்கங்கள் பல உள்ளன. ஆனால் வைஷ்ணவர்கள் முதலில் விளக்க உரை எழுதாத காரணத்தால் சங்கராச்சாரியார் மட்டுமே வேதாந்தத்திற்கு விளக்கமளித்தார் என்று தவறான கருத்து மக்களிடையே பரவி இருக்கின்றது. இவை மட்டுமின்றி வியாசதேவர் தாமே ஸ்ரீமத் பாகவத்தின் வடிவில் பக்குவமான வேதாந்த உரையை வழங்கியுள்ளார். ஸ்ரீமத் பாகவதம் வேதாந்த சூத்திரத்தின் முதல் சொற்களுடன் தொடங்குகின்றது. ஜன்மாத் யஸ்ய யத. இந்த வாக்கியம் ஸ்ரீமத் பாகவதத்தில் முழுவதுமாக விளக்கப்பட்டுள்ளது. யாரிடமிருந்து எல்லாம் தோன்றுகின்றனவோ அவரே பூரண உண்மை என்ற பூரண உண்மையான பிரம்மனை பற்றி வேதாந்த சூத்திரம் ஒரு குறிப்பினை மட்டுமே வழங்குகின்றது. இது சுருக்கமே. ஆனால் இதற்கான விரிவான விளக்கம் ஸ்ரீமத் பாகவதத்தில் காணப்படுகின்றது. எல்லாம் பூரண உண்மையிடமிருந்து தோன்றுகின்றது என்றால் அந்த பூரண உண்மையின் இயல்பு என்ன? இது ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. பூரண உண்மை நிச்சயம் உணர்வுடையவருக்கு தம்மில் பிரகாசம் ஆனவரும் ஆவார். ஸ்வராட்
நாம் பிறரிடமிருந்து அறிவை பெற்று நமது உணர்வையும் அறிவையும் வளர்த்துக் கொள்கின்றோம். ஆனால் அவரை பொறுத்தவரையில் அவர் தம்மில் பிரகாசமானவர் என்று கூறப்படுகின்றது. வேத ஞானத்தின் முழுமையான சுருக்கமே வேதாந்த சூத்திரம். இந்த வேதாந்த சூத்திரம் அதன் ஆசிரியராலேயே ஸ்ரீமத் பாகவத்தில் விளக்கப்பட்டுள்ளது. எல்லா வேத ஞானத்தையும் உண்மையாக அறிய விழைப்பவர்கள் ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் பகவத்கீதையின் மூலம் அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இறுதியாக வேண்டிக் கொள்கிறோம். ஓகே, தேங்க்யூ மந்திரி. ஸோ அடுத்தது ஈஷா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடுத்தது வேணா மகாதேவன் மங்கள ஊரிங்க 50 படிங்க. பட் இந்த ஸ்லோகம் இதான் இன்ட்ரடக்ஷன். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷனில் மெயினாக நம்ம பார்த்தது என்னங்கிறத குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்துக்குவோம். ரீகேப் பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த ஸ்லோகம் மெயினான ஃபர்ஸ்ட் வந்து ஈஷா பூர்ணம் அந்த ஃபர்ஸ்ட் பூர்ணத்துவம் ஸ்லோகம், அதுக்கப்புறம் ஈஷா வாஷ்யம் ஸ்லோகம். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அந்த 2 ஸ்லோகத்தையும் வந்து மனப்பாடம் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ நீங்கள் நம்ம குயிக்காக இப்போ இன்ட்ரடக்ஷனில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு குயிக்காக ஒரு ரீகேப் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஸ்லோகம். சின்ன டவுட் பிரபு. சொல்லுங்க பிரபு, இங்க சொன்னீங்க பகவத்கீதையும் இதை ஞாபகம் வச்சுக்கணும்னு. பகவத்கீதைக்கும் ஈசோபனிஷத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? கண்டிப்பா நிறைய தொடர்பு இருக்கு. இப்போ நீங்க பார்க்க போறீங்க. ஓகே, இப்போ ஈஷோபனிஷத்துல ஒரு ஸ்லோகம் வரும். அந்த ஸ்லோகம் கிட்டத்தட்ட அப்படியே பகவத்கீதாவோட ஸ்லோகத்தோடைய அப்படியே ஒரு இதுவா நீங்க பார்க்க போறீங்க. பார்த்தாதான் தெரியும். சரியா? நிறைய தொடர்பு இருக்கு பிரபு. மொத்தம் 18 ஸ்லோகங்கள். மொத்தம் நம்ம பார்க்க போகிறது வந்து 6 லெசன்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து இன்ட்ரடக்ஷனும் இன்வொகேஷனும் பார்ப்போம். ஓரளவுக்கு பாதி இன்வொகேஷன் பார்ப்போம். அப்புறம் ஒரு நாளைக்கு 3 ஸ்லோகங்கள் விதமாக ஒரு 6 கிளாஸில் நம்ம வந்து இந்த கிளாஸ் பிடிக்கிறத பார்ப்போம். சரியா? ஸோ நம்ம முதல்ல பார்த்தது வந்து 3 விதமான பிரமாணங்கள். அதாவது பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமானம், சப்த பிரமாணம். ஓகே, ஸோ இதுல எது பெஸ்ட்? சப்த பிரமாணம். ஏன் பிரத்யக்ஷ பிரமாணம் தப்பு அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஏன் பிரத்யக்ஷ பிரமாணம் நமக்கு வந்து சில விஷயங்கள் கண்ணால் பார்த்தா கூட நமக்கு தப்பா தான் தெரியும். இப்போ இந்த 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 படம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை நினைச்சுப்பாங்க. இப்போ நான் வந்து இதை பார்க்குறேன். இப்போ நீங்க ஏதோ ஒரு புதுசா ஒரு பொருள் பார்க்குறீங்க. அது உங்களுக்கு என்ன எந்த அளவுக்கு ஞானம் இருக்கோ, எந்த அளவுக்கு இது இருக்கோ, அதை பொறுத்து எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்கோ, அதை பொறுத்து நம்ம வந்து அதை அனுமானம் பண்ணுவோம் இல்லையா? இல்லைன்னா பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ அதனால கண்டிப்பா அது வந்து முழுமையானதானா கண்டிப்பா முழுமையானது கிடையாது அப்படிங்கிறது தான் பொருள். ஓகே, ஆனா நம்ம பகவத்கீதையில என்ன பார்த்தோம்? இவம் பரம்பரா பிராப்தம் எம்மம் ராஜஸ்வ விதுகு. கண்டிப்பாக வந்து அந்த சீடர் பரம்பரையிலேருந்து வர்ற ஞானம் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த தீக்ஷா குரு இதெல்லாம் இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் இதுக்குள்ள போகணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ ஆன்மீக குருவனுடைய குவாலிஃபிகேஷன் என்னது? கண்டிப்பா சீடர் பரம்பரையில வந்திருக்கணும். கண்டிப்பா ரெண்டாவது அந்த பிரம்ம நிலையில, அதாவது பிரம்ம நிலைங்கிறது என்னது? அந்த பகவானுடைய ஞானம், பகவானை பற்றிய அறிவு, பகவானை பற்றிய அந்த முழுமையான தெளிவான ஒரு சிந்தனை கண்டிப்பாக அந்த ஆன்மீக குரு இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவர் ஆன்மீக குரு, இல்லைன்னா அவர் ஆன்மீக குரு கிடையாது. இதுதான் அந்த 2 குவாலிஃபிகேஷன். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஸோ அந்த 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 குருக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா வந்து அவர் குருங்கிற அந்த நிலையிலே கிடையாது அப்படிங்க. ஓகே, தத் வித்யார்த்தம் சே குருவய சமீபயத்தோ ஷோதய பிரம்ம நிஷோகம். ஓகே, இந்த ஸ்லோகம் பார்த்தோம். அடுத்தது வந்து இது தெரியும். இந்த ஐ திங்க் இதெல்லாமே ஐ திங்க் முக்கால்வாசி நீங்க எல்லாருமே வந்து இனிஷியேட்டட் இல்லைன்னா வந்து டு பி இனிஷியேட்டட், அதனால உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜென்ரலாக நம்மளுடைய இதில் பிரகாரம் நீங்கள் ஐ திங்க் ஐடிசி கோர்ஸ் படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரபுபாதர் கீழே ஜிபிசி, அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி, அப்புறம் குருக்கு கீழே இருக்கிற மற்ற, அப்புறம் நீங்கள் நாமஹட்டா இல்லைன்னா டெம்பிள். ஸோ நம்ம வந்து பொதுவாக நாமஹட்டால இருந்தால் நாமஹட்டா குரூப்பில் இருப்போம், இல்லை டெம்பிளில் இருந்தால் டெம்பிள் குரூப்பில் இருக்கும். சரியா? ஸோ நம்ம டெம்பிள் கோயிலில் இருந்தால் கோயில் ரெசிடென்சி, இல்லைனா கான்கிரேஷன். ஸோ நிறைய பேர் வந்து கான்கிரேஷன் இருப்போம். ஸோ அந்த கான்கிரேஷன் ஃபெசிலிட்டேட்டர் இல்லைனா கோஆர்டினேட்டர் இருப்பாங்க. அவங்க நேரடியாக வந்து அந்த ரீஜனல் பாடி கூட ஜிபிசி. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து அந்த வழிமுறை சொல்லப்பட்டுள்ளது. நான்கு விதமான டிஃபெக்ட்ஸ் என்னென்ன பார்த்தோம்? 4. ஒன்று வந்து கண்டிப்பாக தவறு செய்வது,
மனித இயல்பு. ஏன்னா நம்ம பந்தப்பட்ட நிலைக்கிறதுனால தவறுகள் கண்டிப்பா செய்வோம். மாயை நம்ம மேல இருக்கும், ஏமாற்றுத்தன்மை இருக்கும், நம்முடைய புலன்கள் வந்து முழுமையான நிலையில் கிடையாது. ஸோ அதனால இது 4மே கண்டிப்பாக உள்ளது அப்படிங்கிறத சொல்றேன். அதனால வேதத்தை நம்மளால கண்டிப்பா இது நோக்கம் என்ன, வேதத்தை நம்மளால கண்டிப்பா முழுமையா புரிஞ்சுக்க முடியாது அப்படி. பிரம்ம பிரமாத விப்ரலப்ஸ் இதோட சான்ஸ்கிரிட் வேர்ப்ஸ். ஓகே, இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இதை பார்த்தா என்ன தோணும், ஒரு பொண்ணுன்னு தோணுதா, அது வயசான பாட்டி வயசான கிழன்னு தோணுதா? ஸோ என்ன வேணா இருக்கலாம், ஒருத்தவங்க அவங்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்திருக்கு. இது வந்து ஒரு சின்ன பொண்ணா இல்ல வயசானவங்களா? ரெண்டுமே இருக்கு இல்லையா? புரியுதா? இந்த இமேஜை பார்த்தா புரியுதா? பாத்திருக்கீங்களா இந்த இமேஜை? எல்லாருமே முக்கால் பார்த்திருக்கோம் பிரபுஜி. எல்லாமே பார்த்திருப்பீங்க. எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் மூவிங்கா நான் மூவிங்கா அப்படின்னு தெரியும். ஸோ சிலதெல்லாம் நம்ம கண்ணில் பார்த்து கூட நமக்கு தப்பா தான் தோணும். அது ஆக்சுவலா வந்து தவறுதலான ஒரு வண்டியில் இருக்கு. ஸோ பிரபுபாத் என்ன சொன்னாரு, நானும் படிக்கட்டு ஏறுறேன், நானும் வந்து ஃப்ளைட் ஏறுறேன்னு சொல்லிட்டு படிக்கட்டு ஏறுறது போது தப்பான படிக்கட்டு ஏறுறதுனால என்ன பிரயோஜனம்? கண்டிப்பா வந்து நான் போற ஃப்ளைட்டுக்கு போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பா அந்த ஃப்ளைட்டுக்கு போக முடியாது. ஓகே, நானும் படிக்கட்டு ஏறினேன்னு பேர் தான் இருக்குமே தவிர அதனால கண்டிப்பா போய் சேர முடியாது. ஓகே, ஸோ அதனால வந்து தவறு செய்வது கண்டிப்பா நமக்கு வந்து நிறைய விதங்கள்ல சாத்தியம் உண்டு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதனால நமக்கு வந்து இந்த இவ்வளோ இது இருந்துச்சுன்னு நமக்கு வந்து முழுமையான ஞானம் கிடைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நம்மளால கொடுக்க முடியுமானா கண்டிப்பா கொடுக்க முடியாது. அதனால்தான் வேதங்கள் என்ன சொல்லப்பட்டதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றோம் அப்படிங்கிற பாயிண்ட். ஓகே, வேதங்களுடைய சாரம் என்ன? வேதேசி சரண் அகமேவ வேத்ய வேதாந்தக்கு வேத சர்வசச்சாகம் ரிதி சன்னிவிஷ்டு மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனம் இல்லையா? அந்த பாயிண்ட் தான் இங்க சொல்ல போறேன். உபனிஷத் தான் என்ன? உபநிஷத் அப்படின்னா அப்படின்னா கிட்ட, அதாவது நம்மள வந்து அந்த வேதத்தோட ஞானத்தை நமக்கு கிட்ட கொண்டு வர்றது என்னதுன்னா உபனிஷத்கள். ஸோ ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வணத்தை வந்து நம்ம உட்காந்து படிச்சா கூட நமக்கு அந்த அளவுக்கு புரியுமா இல்லைன்னா தெரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியாது. அதனால அதுலேருந்து கொஞ்சம் சாரத்தை எடுத்துதான் உபனிஷத், அதுலேருந்து சாரத்தை எடுத்துதான் என்னது நமக்கு பகவத்கீதா, பாகவதம். ஸோ அதனால தான் பிரபுபாத் என்ன சொல்றாரு கடைசியா அந்த இதுல, இது எல்லாமே படிக்க முடியாட்டி அட்லீஸ்ட் பகவத்கீதா பாகவதம் படிச்சாலே போதும் அப்படிங்கிற ஜென்மாதியஸ்ய. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே என்ன சொல்றது, முழுமையான வேதங்களுடைய சாரத்தை வந்து பாகவத்துல இருக்கு. பகவத்கீதாவும் பாத்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் தி உபனிஷத்ஸ் தான், கீதோபனிஷத் இல்லையா? ஸோ மொத்தம் வந்து ஜென்ரலா வந்து நிறைய உபனிஷத்து இருந்தாலும் ரொம்ப டாப்ல இருக்கிற 10 உபனிஷத்துகள், 11 உபனிஷத்துகள். அந்த 11 உபனிஷத்துல வந்து பிரபுபாத் வந்து நமக்காக என்ன பண்ணாரு, ஈஷோபனிஷத் மட்டும் எடுத்து நமக்கு வந்து மொழிபெயர்த்துருக்காரு. ஸோ எல்லா உபனிஷத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா பகவானை, அந்த பரம உண்மை பரம சத்தியத்தை தெரிஞ்சு கொள்வதுதான் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த 12 ஸ்லோகங்களையும் எங்கேயுமே கிருஷ்ணர் அப்படிங்கிற வார்த்தைலாம் வரவே வராது. ஆனா என்ன வரும், பரம சத்தியம் பரம உண்மை அப்படின்னு வரும். ஆனா பிரபுபாதர் வந்து அந்த பரம சத்திய பரம உண்மை அப்படிங்கிற வரும்போது இது யாருன்னா அது கண்டிப்பா பகவான் கிருஷ்ணர் தான், முழுமுதற் கடவுள் தான் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து நமக்கு எடுத்து சொல்லுவார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்லைடு, இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம பொதுவா நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து இந்த சைடு, அதாவது வந்து ஸ்மிருதி மூலமா புராணங்கள், நம்ம வந்து பகவத்கீதா, பாகவதம், இதிஹாசம், மகாபாரதம், ராமாயணம், இது எல்லாமே இந்த சைட்ல வருது. ஓகே, வேத சாஸ்திரங்கள் இதெல்லாமே. ஆனா இந்த பக்கம் வர்றதுதான் வந்து இந்த ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், உபவேதங்கள், அதுக்கப்புறமா வந்து சம்ஹிதைகள். இப்ப நம்ம படிக்கிற பிரம்ம சம்ஹிதா, சம்ஹிதைகள், உபனிஷத்துகள்லாம் ஸ்ருதி பிரமாணமா வருது. ஸ்மிருதி பிரமாணமா தான் நிறைய நமக்கு வந்து பிரபுபாத் வந்து நமக்கு எழுதி கொடுத்துருக்காரு. ஆனா ஸ்ருதி பிரமாணமா ஒன்னே ஒண்ணு எடுத்தது என்ன அப்படின்னா இந்த ஈஷோபனிஷத் மட்டும்தான். ஓகே, ஸோ எதுக்கு எடுத்தாருன்னா அட்லீஸ்ட் ஒரு இதாவது நமக்கு வந்து கண்டிப்பா ரெண்டுமே ஒரே ரெண்டு, ஸ்ருதி பிரமாணமா போனாலும் சரி, ஸ்மிருதியா போனாலும் சரி, நோக்கம் வந்து ஒண்ணுதான். ஓகே, என்னது, அது பகவானுடைய தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ அவர் எதுக்கு வந்து ஒரே ஒன்று எடுத்தாருன்னா அட்லீஸ்ட் இதுல இந்த ஒன்னு எடுத்தாலும் அதுவும் வந்து நம்ம படிக்கிற பகவத்கீதா பாகவத்தோடைய சாரமும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு தான் வந்து அவர் எழுதியிருக்காரு. ஓகே, ஏன் வந்து பிரபுபாத் ஈஷோபனிஷத் மட்டும் தான் எழுதினார்னா அந்த ஒரு காரணம் தான். ஒண்ணு, ஈஷோபனிஷத் ரொம்ப பாப்புலர். ரெண்டாவது, ஈஷோபனிஷத் இருக்கிற 12 ஸ்லோகங்களுடைய சாரமும் வந்து பகவத்கீதை சாரத்தோட அப்படியே ஒட்டி இருக்கும். மூணாவது, இந்த
மற்ற எல்லாரையும் வந்து அந்த முழுமுதற் கடவுளாக பகவானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான். ஸோ நிறைய பேர் வந்து உபநிஷத்துல ஏத்துப்பாங்க, ஆனா மற்ற விஷயங்களை ஸ்மிருதி பிரமாணமா இருக்கிற விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஸோ அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து பகவானுடைய அந்த இது கிடைக்கணும், அந்த ஞானம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரபுபாத் வந்து ஈஷோபநிஷதோடைய மொழிபெயர்ப்பை எழுதினார். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க எதுக்கு அவர் எழுதினார்னா இந்த பாயிண்ட்ஸ் சொல்லணும். புரியுதா? ஸோ இந்த ஸ்லைடை நான் அனுப்புறேன், நீங்க வந்து வீட்டில் நிதானமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ரிஷிகள் முனிவர்கள்லாம் அவங்களுடைய இதுவா வந்து உருவாக்கினது தான். இந்த ஜெய்மினி, அதுக்கப்புறம் வந்து நியாய பிலாசபி, வைசேசிகா பிலாசபி, பதஞ்சலி வந்து யோக இது இந்த தியான யோகத்தோட இது ஆரம்பிச்சார், சாங்கியா. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்மிருதி வழியா நமக்கு வந்து ஞானத்தை வழங்குது. ஸ்ருதி பிரஸ்தானம், நியாய பிரஸ்தானம் அண்ட் ஸ்ருதி பிரஸ்தானம். ஸோ நம்ம வந்து ஸ்மிருதி, நம்ம வந்து பகவத்கீதா, பாகவதம் எல்லாமே வந்து ஸ்மிருதி பூலமா தெரிஞ்சுக்கிறது. இந்த ஒரே ஒரு இது, இந்த ஈஷோபநிஷத் எதுக்கு ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்ருதி பிரமாணமா நம்ம தெரிஞ்சுக்கிறது. சரியா? ஸோ இந்த மாயாவதிகள் வந்து ஜென்ரலா வந்து ஸ்மிருதியா இருக்கிறது ஏத்துக்க மாட்டாங்க, ஸ்ருதி மட்டும் தான் ஏற்றுப்பாங்க. ஸோ பிரபுபாதர் இந்த மாயாவாதிகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஈஷோபநிஷத்தை வந்து நமக்கு கொடுத்தார். சரியா? ஸோ யாராவது வந்து நமக்குடைய பிரபுபாத் தான் சொல்றாரு, லாஜிக்கலா யாராவது டிஸ்கஷன் பண்ணணும், இந்த தர்க்கவாதிகளோட வந்து பிலாசபிக்கலா டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னா உபநிஷத்துக்குலேன்னு எடுத்து ரெஃபரன்ஸ் கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் பிரபுபாதர் வந்து ஈஷோபநிஷத்தையும் நமக்காக வந்து மொழிபெயர்ப்பு பண்ணி, அந்த டிரான்ஸ்லேஷன்லையும் சரி மொழிபெயர்ப்பிலும் சரி, பகவான் அந்த பூரண உண்மம், பூர்ணமத பூர்ணமா அந்த சொல்லும் போது அந்த பூர்ணம் யாருன்னா அது கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண. ஓகே, ஸோ வேதத்தோட ஞானம் ஓவர்வியூ பார்த்தோம். பிரபுபாத் எதுக்காக வந்து ஈஷோபநிஷத் பப்ளிஷ் பண்ணாருன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து 3 விதமான பிரமாணங்கள், அதாவது பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம், 4 விதமான குறைபாடுகள், எதுக்கு வந்து வேதத்துடைய அத்தாரிட்டி நம்ம எடுத்துக்கணும், ஏன்னா நம்மளால வந்து முழுமையா எடுத்துக்க முடியாது. சப்த பிரமாணம் மற்றும் இதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்த ஸ்லோகத்துக்கு இன்னும் ஒரு 1/2 hour இருக்கு. அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கலாம். முக்கியமான ஸ்லோகம் 2 ஸ்லோகங்கள், ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். ஓகே, அமிர்தேஸ்வரி மங்கள கௌரங்கியும் படிங்க, அப்புறமா மகாதேவன் படிங்க. 3 ஒருத்தர் ஒரு பேரா. ஓகே பிரபு. அமிர்தேஸ்வரி ஆரம்பி. ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகம் மனப்பாட பகுதி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. அது வந்து நீங்க கண்டிப்பா பிரபு மொழிபெயர்ப்பு படிக்க பிரபு. ஆமா, ஓகே. மொழிபெயர்ப்பு. முழுமுதற் கடவுள் பக்குவமானவர், பூரணமானவர். அவர் பரிபூரணமானவர் என்பதால் இந்த ஜட உலகம் உட்பட அவரிடமிருந்து வெளிப்படுபவை அனைத்தும் பக்குவமான முறையில் பூரணமாக உள்ளன. பரிபூரணத்திடமிருந்து என்னவெல்லாம் உருவாகின்றதோ அதுவும் தன்னில் பூரணமானதே. அவர் பரிபூரணமானவர் என்பதால் அவரிடமிருந்து பல்வேறு பூரண அங்கங்கள் வெளிவந்தாலும் அவர் பூரணமாகவே எஞ்சி நிற்கிறார். பொருளுரை. பூரணமான முழுமுதற் கடவுளே பரிபூரணம் அல்லது பரம பூரண உண்மை என்று அறியப்படுகிறார். அருவ பிரம்மனையோ பரமாத்மாவையோ உணர்வது பரிபூரணத்தை பற்றிய முழுமையான உணர்வு அல்ல. பரமபுருஷ பகவான் சச்சிதானந்த விக்கிரக எனப்படுகிறார். அருவ பிரம்மனை உணர்வது அவருடைய சத் எனப்படும் நித்தியமான தன்மையை உணர்வதாகும். பரமாத்மாவை உணர்வது அவருடைய சத் மற்றும் சித் தன்மைகளை அறிவதாகும். ஆயினும் பரமபுருஷ பகவானை உணர்வது அவருடைய எல்லா தெய்வீக தன்மைகளையும் உணர்வதாகும். சத், சித் மற்றும் ஆனந்த, அதாவது ஆனந்தம். பரமபுருஷரை உணர்பவன் பரம உண்மையின் இத்தன்மைகளை அவற்றின் முழுமையான நிலையில் உணர்கிறான். விக்கிரக என்றால் உருவம் என்று பொருள். எனவே பரிபூரணம் உருவமற்றதல்ல. அவர் உருவமற்றவராக இருந்தால் அல்லது தமது படைப்புகளை விட ஏதாவது ஒரு வகையில் குறைந்தவராக இருந்தால் அப்போது அவர் பூரணமானவராக இருக்க முடியாது. நம்முடைய அனுபவத்திற்கு உட்பட்டவை, அப்பாற்பட்டவை என எல்லாவற்றையும் பரிபூரணம் தம்முள் அடக்கியவராக இருத்தல் வேண்டும். இல்லையெனில் அவர் பூரணமானவராக இருக்க முடியாது.
பரிபூர்ணமானவரான முழுமுதற் கடவுள் எண்ணற்ற சக்திகளை பெற்றுள்ளார். அவை அனைத்தும் அவரை போலவே பூரணமானவை. எனவே இந்த ஜட உலகமும் தன்னில் பூரணமானதே. இந்த பௌதிக பிரபஞ்சம் 24 மூலப்பொருட்களை கொண்ட தற்காலிக தோற்றமாகும். அவை இந்த பிரபஞ்சத்தை தக்க வைத்து பராமரிப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பிரபஞ்சத்தை பராமரிப்பதற்கு எந்த ஒரு வெளிப்புற முயற்சியும் தேவையில்லை. பிரபஞ்சம் அதனுடைய கால அளவில் சுயமாக செயல்படுகிறது. அந்த கால அளவு பரிபூர்ணத்தின் சக்தியினால் வகுக்கப்பட்டுள்ளது. அந்த கால அட்டவணை நிறைவுறும் போது இந்த தற்காலிக தோற்றம் பரிபூரணத்தின் பூரண ஏற்பாட்டினால் அழிக்கப்படும். பூரணமான சிறிய ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரல் என்னது, பகவான் வந்து பூர்ணத்துவம் அப்படிங்கிறது. ஸோ பூர்ணத்துவம்னா என்ன அர்த்தம், அதாவது வந்து ஒன்று வந்து பர்ஃபெக்ஷன், அதாவது முழுமையானது, இன்னொன்று பூர்ணமானது. ரெண்டுமே சேர்ந்து பார்க்கும்போது தான் அது வந்து முழுமை, அதாவது இட் பிகம்ஸ் ஹோல்சம்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள், ஏதாவது ஒரு இதுலேருந்து நம்ம ஒரு கொஞ்சம் பொருள், இப்போ தங்கம்னு எடுத்து வச்சுக்கோங்களேன். தங்கத்துலேருந்து சில விஷயங்களை அந்த அந்த ஒரு தங்கம்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட வந்து தங்கம் இருக்கு, அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதோடைய அளவு குறைஞ்சிடும். ஆனால் அதோட குவாலிட்டி சேமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பொதுவாக தமிழ் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பாட்டுலாம் கூட இருக்கு. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எப்படி புரிஞ்சுக்கன்னா, பகவான் கிட்டேருந்து வெளிவர சக்திகளும் பகவானுடைய சக்திகளுடைய அந்த குவாலிட்டிஸும் அப்படியே தான் இருக்கும். அதே நிலையில பகவான் கிட்ட என்னென்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும், எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இது எப்படி இப்போ புரிஞ்சுக்கிறது, நம்ம வந்து பொதுவாக பிரம்மன் ரியலைசேஷன், முதல்ல வெளிப்புறமா இருக்கின்ற அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் வெளியே வரும்போது எல்லா இடத்துலையும் அவருடைய அந்த பகிரங்க சக்தி, வெளிப்புறமா இருக்கிற அந்த அவருடைய மெட்டீரியல் மேனிஃபெஸ்டேஷன் அது எல்லா இடத்துலையும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவருடைய எனர்ஜி மேனிஃபெஸ்டேஷன் வெளியே இருக்கும்போது அவர்கிட்டேருந்து எனர்ஜி ஏதாவது குறையுதா, அவர்கிட்டேருந்து ஏதாவது இதுவெல்லாம் கிடையாது. அவர் தனித்துவம் வாய்ந்தவர், அவர் பாட்டுக்கு இருக்கார். ஆனால் அவர்கிட்டேருந்து வர எனர்ஜி அதுவும் தனித்துவம் வாய்ந்தது, அதுவும் அப்படியே தான் இருக்கு. ஸோ எந்த விதமான, அதுவும் வந்து முழுமையானது. ஓகே, ஸோ அதில் எந்த விதமான குறைபாடும் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஜீவராசின்னு தனியாக வந்தால் கூட நமக்கு அந்த ஜீவராசி அந்த உடல்ல இருக்குன்னா அது என்னென்ன பண்ணுமோ அதுக்குன்னு பர்ஃபெக்டாக இருக்கும், அதில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது. ஓகே, ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த பூரணத்துவமா நம்ம பகவானை பார்க்கறதுக்குடைய நோக்கம் அதுதான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா, படிங்க அடுத்தது. உயிரினங்களான முழு பொருட்களுக்கு அவை முழு பூரணத்தை உணர்ந்தறிவதற்கான எல்லா வசதிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. முழு பூரணத்தை பற்றிய முழுமையான அறிவு இல்லாத காரணத்தால் முழுமையற்ற பல நிலைகள் உணரப்படுகின்றன. உயிரினங்களின் உணர்வின் முழுமையான வெளிப்பாடே மனித பிறவி. அது பிறப்பு இறப்பு எனும் சுழல் வட்டத்தில் 84 லட்சம் உயிரின வகைகளை கடந்து இறுதியாக ஏற்பட்டுள்ள நிலை. முழு உணர்வை பெறும் பாக்கியத்தை அடைந்துள்ள மனித பிறவியில் உயிர்வாழி முழு பூரணத்தில் தான் பெற்றுள்ள முழுமையான நிலையை உணராவிட்டால் அவன் தன் முழுமையை உணரும் வாய்ப்பை இழந்து பௌதிக உலகின் நியதியால் மீண்டும் பரிணாம சுழற்சியால் ஈடுபடுத்தப்படுகிறான். நமது பராமரிப்பிற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் இயற்கையில் முழுமையான வகையில் அமைந்துள்ளன என்பதை அறியாத காரணத்தால் முழுமையான வாழ்வு என்று நாம் தவறாக கருதும் புலனின்ப வாழ்க்கைக்கு உதவும் வகையில் இயற்கையின் வளங்களை பயன்படுத்த நாம் முயற்சிக்கிறோம். உயிரினம் முழு பூரணத்தோடு இணையாமல் தனித்து நின்று புலனின்பம் துய்ப்பதென்பது இயலாததாகையால் புலனின்பத்திற்கு அப்பாற்பட்ட வழி தவறிய வாழ்க்கை பொய்யானதென்று கருதப்படுகிறது. முழு உடலோடு இணைந்திருக்கும் போது மட்டுமே உடலின் கை ஒரு முழு உறுப்பாக விளங்குகிறது. உடலிலிருந்து கை துண்டிக்கப்பட்டு விட்டால் அது கை போல் தோற்றமளித்தாலும் கையின் செயல்திறன் எதுவும் அதற்கு இல்லாமல் போய்விடுகிறது. அது போலவே உயிரினங்கள் முழு பூரணத்தின் இணைப்பிரியா அம்சங்கள். அவை முழு பூரணத்தினின்றி துண்டிக்கப்பட்டால் அப்போது ஏற்படும் பொய்யான முழுமை தோற்றம் அவற்றிற்கு முழுமையான திருப்தியை தராது. முழு பூரணத்தின் தொண்டில் ஈடுபட்டிருக்கும் போதுதான் மனித பிறவியின் முழுமையை உணர்ந்தறிய இயலும். இவ்வுலகில் எல்லா தொண்டுகளும் சமுதாயம், அரசியல், சமூகம், அகில உலகம் அல்லது அகில கிரகம் ஆகிய எதை சார்ந்த தொண்டாலும் முழு பூரணத்தோடு இணைக்கப்படாத வரையில் முழுமையற்றவையாகவே இருக்கும். எல்லா முழு பூரணத்தோடு இணைக்கப்படும் போது இணைக்கப்படும் பகுதிகளும் தமிழ் முழுமை பெற்று விடுகின்றன. ஸோ இந்த இடத்துல பிரபுபாத் வந்து கிருஷ்ணர், பகவான் அப்படிங்கிற வார்த்தைலாம் எங்கேயுமே பயன்படுத்தல. என்ன சொல்றாரு, முழு பூர்ணத்துவம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆனா போக போக
முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கும், அருவவாதமா இருக்கிற மாதிரி இருக்கும். இது என்னது என்னமோ வந்து பிரம்ம நிலையில பேசுற மாதிரி இருக்கு, அது என்ன முழு பூர்ணத்துவம் அப்படிங்க. ஆனா கடைசியில வந்து இந்த 18 ஸ்லோகம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து அந்த முழு பூர்ணத்துவம் யாருன்னா பகவான். அந்த பகவான் பரமபுருஷ பகவான் அவருக்குன்னு தனித்துவம் வாய்ந்த ஒரு சச்சிதானந்தமான ஒரு விக்கிரகம், அவருக்குன்னு தனியான ஒரு இது இருக்கு, அவருடைய சக்திகளுடைய வெளிப்பாற்று அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஓகே. ஆனா இந்த பாயிண்ட்ல என்ன முக்கியம் சொல்றார், அந்த பூர்ணத்துவத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அந்த பூர்ணத்துவத்தோட அதாவது ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் வாங்க. எல்லாத்தையுமே வந்து நம்ம கிருஷ்ணாவோட இணைஞ்சு பார்க்கும்போது, எல்லாத்தையுமே நம்ம பகவானோட சேர்த்து இணைச்சு பார்க்கும்போது அது வந்து அதோடைய முழுமைத்தனம் அடையும், அதோடைய பலன் முழுமையா நமக்கு கிடைக்கும். எங்க இப்போ வந்து அது தனியா பிரிச்சு பார்க்க ஆரம்பிக்குமோ அப்ப அதனால வந்து நம்மளால அந்த அதோட நிலை நமக்கு வந்து சரியா புரியாது அப்படிங்கிறார். ஸோ அதுக்கு என்ன உதாரணத்தோட கை, உடலோட வந்து சில சில உறுப்புகள்லாம் இருக்கு அப்படின்னா அந்த உடலோடு இருக்கும்போது தான் அது வந்து அதோடைய பர்பஸ், அதோடைய செயல்திறன் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். எப்போ அதோடைய பர்பஸ் வந்து அதை வந்து நம்ம தனியா பிரிக்கிறோமோ அப்போ அது கைன்னு சொன்னா கூட அது பர்ஃபெக்ட், அது வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை இல்லையா. ஸோ உதாரணத்துக்கு ஒரு ஃபேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபேனுக்கு எல்லா உறுப்பும் இருக்கும், தனித்தனியா நீங்க அது ஏதாவது ஒண்ணு ஒரு ரெக்கையை பிரிச்சுட்டா கூட அது ரெக்கை இருந்து என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாம் சேர்ந்து இருந்து அது அது இயங்கும் போது தான் அதோடைய முழுமையான அந்த செயல்திறன், அந்த அதோடைய பர்ஃபெக்ஷன், அதோடைய நிலைப்பாடு கிடைக்கப்படும். புரியுதுங்களா? இந்த ஸ்லோகம் உங்களுக்கு கிளியரா புரியணும். புரிஞ்சாதான் வந்து மற்ற ஸ்லோகங்கள்லாம் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அப்படின்னா இது என்ன சொல்ல வர்றாரு, பகவானுடைய சக்தி, பகவான் அப்படிங்கிறது இருக்காரு, அந்த சக்தி வந்து பூர்ணத்துவமானது, அந்த சக்தியினோட வெளிப்பாடா வளர விஷயங்கள் எல்லாமே வந்து அவரை சார்ந்து இருக்கின்றது அப்படிங்கிறத பொருள். ஓகே. ஸோ அதனால என்ன அர்த்தம், என்னதான் எல்லாம் வெளிப்புறமா வெளியே வந்து தனித்துவமா வாய்ந்த இருந்தாலும் அது எல்லாமே அவரோட நிலைப்பாடுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறது. இது தெரிஞ்சதாதான் அடுத்த ஸ்லோகம் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். ஸோ அந்த ஸ்லோகம் வரும்போது தான் எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பாளர், எல்லாமே எல்லாத்துக்கான இது நிலை அவருக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற பாயிண்ட் புரியும். எங்கேருந்து இந்த சக்திலாம் வருதோ அவர் தான் அதோடைய உண்மையான ஓனர், அதுதான் அவர் தான் அதோடைய உண்மையான பாதுகாப்பாளர் அப்படிங்கிறது தெரிய வரும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு தான் அந்த இந்த பாயிண்ட். ஸோ இது ஃபர்ஸ்ட் புரியும்போது இந்த இந்த ஸ்லோகம் பார்க்கும்போது என்ன தோணும், பூர்ணஸ்ய பூர்ணமாதாய அப்படின்னா கண்டிப்பா இது எல்லாமே ஏதோ வந்து ஒரு அருவ நிலையில இருக்கிற மாதிரி தான் தோணும். பட் போக போக தான் வந்து தெரியும். ஸோ பகவத்கீதை நம்ம படிக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பகவானுடைய எந்த சாப்டர்ல நம்ம வந்து பகவானுடைய சக்தியை தெரிஞ்சுக்கிறோம் பகவத்கீதால? சொல்லுவார். 10th. ஓகே. 7th சாப்டர்ல என்ன படிக்கிறோம்? 7th சாப்டரோட டைட்டில் என்ன? பூர்ணத்தின் ஞானம். அதுதான் பூர்ணத்தின் ஞானம். ஓகே. ஸோ அப்சல்யூட். ஸோ அது வந்து 10th 11thலாம் வந்து நேரடியா பகவான் ரியலைசேஷன் வந்துடும். ஸோ 7th சாப்டர்ல பொறுத்த வரைக்கும் பகவான் ரியலைசேஷன் கிடையாது. 7th சாப்டர் பொறுத்த வரைக்கும் என்னது, பிரம்மன் ரியலைசேஷன் தான். அவருடைய 24 மெட்டீரியல் எலிமெண்ட்ஸ், அந்த மெட்டீரியல் எலிமெண்ட்ஸோட கம்பினேஷன்ல எப்படி இந்த பௌதிக உலகமா வந்து இந்த பிரபஞ்சம் உருவாருது, அந்த அண்டம் உருவாருது, கூட இந்த பஞ்சபூதங்கள்னால அந்த காம்பினேஷன்னால உருவாருது, கூடவே வந்து இந்த முக்குணங்கள்னால காம்பினேஷன் வருது. ஸோ அந்த அந்த முழுமையான பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய முழுமைத்தன்மையோட சக்தி என்ன அப்படிங்கிறது தான் 7வது அத்தியாயத்துல பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அதுல இம்ப்ரூவ் ஆகி போகும்போது தான் பிரம்மன் ரியலைசேஷன், அப்புறமா பரமாத்மா ரியலைசேஷன், அப்புறம் பகவான் ரியலைசேஷன். ஓகே. அதே தான் இங்கேயும் நம்ம 18 ஸ்லோகங்கள்ல அதே மாதிரி தான் பார்க்க போறோம். ஓகே. ஓகே. இன்னொரு ஸ்லோகம், இந்த ஸ்லோகம் பார்த்துருவோம், பார்த்துட்டு நம்ம ஓ நீங்க ரசிகா மாதாஜி, சரி ரசிகா மாதாஜி பாதி படிங்க, மகாதேவன் பாதி படிங்க. மொழிபெயர்ப்பாங்க பிரபு. இது ஸ்லோகம் படிங்க, ஸ்லோகம் படிக்கணும். ஸ்லோகம் படிக்கும். ஓகே சரி பிரபு. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத் கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சிதா மா கிருத் கஸ்ய ஸ்வித்தனம். மொழிபெயர்ப்பு வழங்கிய தேவதிரி ஸ்ரீ பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத கீ ஜெய். பிரபஞ்சத்தில் உள்ள அசைவன அசையாதன என அனைத்தும் முழுமுதற் கடவுளால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. அனைத்தும் அவருக்கு சொந்தமானவை. எனவே ஒருவன் தனக்கு அவசியமானவற்றை மட்டும் தனக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள பங்கினை மட்டும் ஏற்றுக்கொண்டு மற்றவை யாருக்கு சொந்தமானவை என்பதை நன்கு அறிந்து அவற்றை ஏற்றுக்கொள்ள கூடாது. பொருளுரை. வேத ஞானம் குற்றமற்றதாகும். ஏனெனில் இது பகவானிடமிருந்து தொடங்கி ஆன்மீக குருமார்களின் பக்குவமான சீட பரம்பரையின் வாயிலாக கீழிறங்கி வருகிறது. வேத ஞானத்தின் முதல் வார்த்தையை பேசியவர் அவரே என்பதால் அந்த ஞானத்தின் தோற்றுவாய் தெய்வீகமானதாகும்.
பகவானால் பேசப்பட்ட வார்த்தைகள் அபௌருஷேய என்று அறியப்படுகின்றன. அவை எந்த ஒரு பௌதிக மனிதனாலும் வழங்கப்பட்டவை அல்ல என்பதை இச்சொல் சுட்டிக்காட்டுகின்றது. பௌதிக உலகில் வாழும் ஜீவன் 4 குறைபாடுகளை கொண்டுள்ளான். அவன் நிச்சயம் தவறழிக்கக்கூடியவன், அவன் மாயைக்கு உட்பட்டவன், மற்றவர்களை ஏமாற்றும் தன்மை அவனிடம் உண்டு, மற்றும் அவனுடைய புலன்கள் பக்குவமற்றவை. இந்த 4 குறைபாடுகளுடன் இருக்கக்கூடிய எவராலும் பக்குவமான அறிவை வழங்க இயலாது. வேதங்கள் அத்தகு பக்குவமற்ற நபரால் உருவாக்கப்படவில்லை. வேத ஞானம் ஆதியில் பகவானால் பிரம்மாவின், அதாவது படைக்கப்பட்ட முதல் உயிர்வாழியின் இதயத்திலிருந்து புகட்டப்பட்டது. பிரம்மா இந்த ஞானத்தை தமது மகன்களுக்கும் சீடர்களுக்கும் வழங்கினார். அவர்களின் மூலமாக இது காலம் காலமாக வழங்கப்பட்டு வருகிறது. பகவான் பூரணமானவர் என்பதால் அவரால் கட்டுப்படுத்தப்படும் ஜட இயற்கையின் சட்டங்கள் அவரை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடையாது. அதே சமயத்தில் ஜீவன்களும் ஜட பொருட்களும் இயற்கையின் சட்டங்களினாலும் இறுதி நிலையில் பகவானுடைய சக்தியினாலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ஈஷோபனிஷத் யஜுர்வேதத்தின் ஒரு பகுதி என்பதால் இதில் பிரபஞ்சத்தினுள் இருக்கக்கூடிய எல்லாவற்றின் உரிமையாளரை பற்றிய தகவல்கள் இருக்கின்றன. பிரபஞ்சத்தினுள் இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் பகவானே உரிமையாளர் என்னும் தகவல் பகவத்கீதையின் 7வது அத்தியாயத்தில் 7.45 அதில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கே பரா மற்றும் அபரா பிரகிருதிகள் விவாதிக்கப்பட்டுள்ளன. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய இயற்கையின் மூலப்பொருட்கள் அனைத்தும் பகவானுடைய கீழ்நிலை சக்தியான ஜட சக்தியை சார்ந்தவை, அபரா பிரகிருதி. உயர் சக்திகளான ஜீவன்களோ அவருடைய உயர்ந்த சக்திகளாவர், பரா பிரகிருதி. இவ்விரண்டு பிரகிருதிகளும் சக்திகளும் பகவானிடமிருந்து வெளிப்பட்டவை என்பதால் இறுதியில் இருப்பவை அனைத்திற்கும் அவரே ஆளுநராவார். அவர் பிரபஞ்சத்தில் பராபிரகிருதி அல்லது அபராபிரகிருதி வகையில் அல்லாதது எதுவும் இல்லை என்பதால் அனைத்தும் அந்த பரம உயிர்வாழிகளின் சொத்தாகும். பரம உயிர்வாழியாகிய பூரண புருஷோத்தம பகவான் பூரணமான நபர் என்பதால் தம்முடைய பல்வேறு சக்திகளின் மூலமாக எல்லாவற்றையும் மாற்றுவதற்கான பூரணமான பக்குவ அறிவு அவரிடம் உள்ளது. அந்த பரம உயிர்வாழி நெருப்பிற்கு ஒப்பிடப்படுகிறார். மேலும் உயிராகவும் ஜடமாகவும் இருப்பவை அனைத்தும் அந்த நெருப்பின் வெப்பமாகவும் ஒளியாகவும் ஒப்பிடப்படுகின்றன. நெருப்பு எவ்வாறு வெப்பத்தின் வடிவிலும் ஒளியின் வடிவிலும் சக்தியை பரப்புகின்றதோ அவ்வாறே பகவான் தம்முடைய சக்தியை பல்வேறு வழிகளில் வெளிப்படுத்துகிறார். அவர் இவ்வாறாக எல்லாவற்றிற்கும் இறுதி ஆளுநராகவும் பராமரிப்பாளராகவும் அதிகாரியாகவும் இருக்கின்றார். அவரே எல்லா சக்திகளின் அதிபதி ஆவார். எல்லாவற்றையும் அறிந்தவரும் ஆவார். எல்லாருக்கும் நன்மை செய்பவர் ஆவார். அவர் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட செல்வம், வலிமை, புகழ், அழகு, அறிவு மற்றும் துறவினை முழுமையாக கொண்டுள்ளார். எனவே பகவானை தவிர முன்னாடி சொன்ன மாதிரி 7வது அத்தியாயத்தில் சொல்ற பகவானுடைய அந்த பூரணத்தினுடைய அறிவு அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த செக்ஷன். ஓகே, ஸோ அபார பிரகிருதி பிராரப்தி, அதாவது நம்ம வெளிப்புறமா தெரிஞ்சுக்கிறது தெரியாம இருக்கிறது. ஓகே, ஸோ பௌதிக இந்த பஞ்சபூதங்கள் வழியா நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் இருக்கு. ஸோ எதுனாலும் என்ன அர்த்தம், எல்லாத்துக்குமே யார் அதோடைய முழுமையான பொறுப்பாளர் இல்லைன்னா முழுமையான அதோடைய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அது பகவான் கிட்ட தான் இருக்கு. ஓகே, ஏன் அப்படின்னா ஏன்னா அவர் தான் பூர்ணத்துவம் வாய்ந்தவர். ஸோ அந்த பூர்ணத்துவம் வாய்ந்தவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால தான் நமக்கு அது இதுவாகுது அப்படின்னு. ஸோ சில சமயங்கள்ல பகவானை நெருப்பு ரூபமா பாக்குறது அப்படின்னு. ஸோ அவர் எந்த விதத்துல வேணா அந்த தன்னுடைய சக்தியுடைய வெளிப்பாடை கொண்டு வரலாம். ஓகே, ஸோ பகவத்கீதையில எந்த சாப்டர்ல நம்ம பாக்குறோம், அவர் தான் அல்டிமேட் கண்ட்ரோலர், அவர் தான் சஸ்டைனர், அவர் தான் எல்லாமே பண்றாரு அப்படின்னு எந்த சாப்டர்ல வருது? இதே 7th சாப்டர்ல வரும். அதுக்கப்புறம் இந்த சாப்டர்ல வரும். போக்தாராம் யக்ஞரசம் சர்வலோக மகேஸ்வரம். அதுதான் போக்தாராம் சர்வலோக மகேஸ்வரம் சொல்லலாம். சுஹൃதம் சர்வபூதானாம். கரெக்ட். ஸோ நிறைய சாப்டர்ல வரும். ஸோ எல்லா சாப்டர்லயும் பாத்தீங்கன்னா முக்கியமான பாயிண்டே அதுதான். ஸோ எங்க பகவான் ரியலைசேஷன் வருதுன்னா அவர் தான் எல்லாவற்றுக்கும் முழுமையான அனுபவிப்பாளர், அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவர் தான் ஓனர் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் நமக்கு படிக்கணும். அடுத்தது மகாதேவன் படிச்சு அப்புறம் முரளி படிங்க. மகாதேவன் படிங்க. பகவான் தவிர எதற்கும் உரிமையாறு இல்லை என்று அறிந்து கொள்ளும் அளவுக்கு ஒருவன் புத்திசாலி இருக்கவில்லை. அவருடைய பங்கு ஒன்று பகவான் ஒதுக்கப்பட்டவற்றை மட்டுமே அவன் இருக்க. பசு பாலை வழங்க போதிலும் அது பாலை பருகுவதில்லை, அது புல்லையும் வைக்கோலையும் உண்டுகிறது. அதன் பால் மனிதனுக்காக உணவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது.
அது பகவானின் ஏற்பாடாகும். ஆனால் நாம் நமக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள பொருட்களை மட்டுமே ஏற்பதை திருப்தி அடைய வேண்டும். மேலும் நாம் பெற்றுள்ள பொருட்கள் யாரையும் உண்மையில் யாருக்கு சொந்தமானவை என்பதையும் எப்போது நாம் உணர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய வசிப்பிடத்தை உணர்வாக பாருங்கள். அது மணல், மரம், கல், நெருப்பு, சிமெண்ட் மற்றும் இதர பௌதிக பொருட்களால் உருவாக்கப்பட்டது. ஈஷோபநாசத்தில் ஆவிருந்து சிந்தித்தால் இது கட்டுமானமான பொருட்களில் நம்மால் சுயமாக உற்பத்தி செய்ய முடியாது என்பதை நாம் அறிய வேண்டும். அப்பொருட்கள் அனைத்தும் ஒன்று சேர்த்து நம்முடைய உழைப்பை கொண்டு அவற்றை வெவ்வேறு வடிவில் மாற்ற முடியும். நம்மால் முடியும். அது பொருட்களை உருவாக்குவதற்காக உயிர்ப்பாளி ஒருவன் கண்டிப்பாக உழைப்பான். இதற்காக அவன் அத்தகைய தன்னை உரிமையாளராக சொந்தம் கொண்டாட முடியாது. நவீன சமுதாயத்தை தொழிலாளர்களும் முதலாளிகளும் இடையில் இப்போ மிகப்பெரிய பிரச்சனை நிலவுகிறது. அந்த பிரச்சனை உலகிய வடிவத்தை ஏற்பதால் உலகம் ஆபத்து உள்ளது. மனிதர்கள் ஒருவர்கள் எதிராக பார்க்கின்றனர். பூனையும் நாய்களும் போல சீறுகின்றனர். ஸ்ரீ ஈஷோபநாசத்தின் அனைத்துக்கும் பூனைகளும் நாய்களும் அறிவை வழங்க முடியாது. அதனால் கடைவி செய்திகள் உண்மையாக ஆச்சாரியின் மூலமாக மனிதனுக்கு வழங்க முடியும். மனித இனம் ஈஷோபநாசன் வேத அறிவை ஏற்றுக்கொண்டு பௌதிக சொத்துக்காக சண்டையிடக்கூடாது. பகவானின் கருணையினால் தனக்கு வழங்கப்பட்டுள்ள பொருட்களை கொண்டு ஒருவன் திருப்தி அடைய வேண்டும். இயற்கை வளங்கள் முழுவதும் பகவானுக்கு சொந்தாக இருக்கும் பட்சத்தில் பொது உடைமைவாதிகள், முதலாளிகள் அல்லது எந்த ஒரு பிரிவுகளும் அவற்றிற்கு உரிமை கொண்டாடினால் அதற்கு சமுதாயத்தில் அமைதிக்கு வாய்ப்பில்லை. முதலாளிகள் அரசியல் சூழ்ச்சிகளை கொண்டு பொது உடைமைவாதிகளை அடக்க முடியாது. பொது உடைமைவாதிகளும் திருப்திப்பட உணவுக்கான சண்டையிட்டு முதலாளிகளை தேர்ந்தெடுக்க முடியாது. பரமபுருஷ பகவான் உரிமையாளர் என்பதை அவர்கள் அங்கீகரிக்காவிட்டால் தங்களுடையவை என்று அவர்களால் உரிமை கொண்டாடப்படும் எல்லா சொத்துக்களும் திருட்டுத்தனமானவையே. இதன் விளைவுகளாக அவர்கள் இயற்கை சட்டத்தில் தண்டிக்கப்படுவார்கள். அணு ஆயுதங்கள் பொது உடைமைவாதிகள் அதிலும் உள்ளன, முதலாளிகள் கையிலும் உள்ளன. முத கடைகளின் சொத்துரிமை அவர்கள் இருவரும் அங்கீகரிக்காவிட்டால் அந்த ஆயுதங்கள் இறுதியில் ஒரு தரப்பினரின் அளிக்கப் போவது உறுதி. எனவே தங்களை பாதுகாக்கவும் உலகின் அமைதியை வரைகலைப்பதற்காகவும் இரு தரப்பிலும் ஸ்ரீ ஈஷோபநாசத்தின் அறிவுரைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம். மனிதரை ரெண்டு விதமான சொல்லுவோம். ஒன்று வந்து கேபிட்டலிஸ்ட், ஒன்று கம்யூனிஸ்ட். ஒன்று வந்து கேபிட்டலிஸ்ட், ஒன்று கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் அந்த ஒன்று வந்து முதலாளித்துவம், இன்னொன்று வந்து இந்த தொழிலாளித்துவம் அப்படின்வாங்க. ஸோ பிரபுபாத் சொல்றது ரெண்டுமே தப்பு அப்படிங்கிறாரு. ஸோ முதலாளித்துவம்னா என்னது? யாரெல்லாம் வந்து எல்லாமே யாருக்கெல்லாம் சொந்தம்னா எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்வாங்க முதலாளித்துவம். கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்க எல்லாமே எல்லாருக்கும் சொந்தம் அப்படிங்கிறது தான் கம்யூனிஸ்ட். ஸோ பொதுவாக வந்து கம்யூனிசம்னா என்ன அப்படின்னா வந்து எல்லாருக்கும் பொது உடைமை, என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் அது எல்லாருக்கும் பொது அப்படிங்கிறது. கேபிட்டலிஸ்ட் வந்து எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம், நாங்கள் என்ன இது பண்ணுறோமோ அதுதான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் கேபிட்டலிஸ்ட். ஸோ பொதுவாக வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உருவாகி இந்த பெரிய பெரிய தொழிற்சாலைகள், இந்த பெரிய ஃபேக்டரிஸ், இண்டஸ்ட்ரியெலாம் உருவாகும் போது யாரெல்லாம் அது உருவாக்க ஆரம்பிச்சாங்களோ அவங்க தான் அதோட ஓனர்ஸ்ன்னு. ஸோ வேலை செய்யறவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய அடிமைகள் மாதிரி. அப்புறமா கம்யூனிசம்னு ஒன்று வந்து தான் வந்து இல்லை எல்லாருக்கும் பொது உடைமை, எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லி சோசியலிசமாக கொண்டு வந்தது. ஸோ பிரபுபாத் என்ன சொல்றாரு? ரெண்டுமே தப்பு அப்படிங்கிறாரு. ஏன்னா ரெண்டுமே வந்து இது கிடையாது. நம்ம ஃபாலோ பண்றது என்னது? பாகவத கம்யூனிசம் அப்படிங்கிறாரு. ஓகே, பாகவத கம்யூனிசம்னா என்ன அர்த்தம்? எல்லாமே ஒருத்தருக்கு தான் சொந்தம். யாருக்கு? அது பகவானுக்கு சொந்தம். நாம எல்லாமே அவருடைய அடிமைகள் தான், அவருக்காக வேலை செய்யறோம். எல்லாமே அவர்கிட்ட இருந்து என்ன நமக்குன்னு என்ன கோட்டா, அங்க ஒரு இதுல எழுதுவார் பாருங்க, நமக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கோட்டா இருக்கும். அந்த கோட்டால என்ன கிடைக்கப்படுதோ அதை நம்ம அனுபவிக்கப்படும். ஏன் நம்மளும் வந்து ஏதாவது ஒரு விதத்துல பகவானுடைய ஒரு அம்சத்துல இருக்கும். அந்த அம்சமா இருக்கிறதுனால நம்மளும் வந்து கொஞ்சம் அதை அனுபவிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை வந்து நமக்கு பகவான் தரார் இல்லையா? அதுக்குதான் வந்து உதாரணத்துக்கு இந்த பால், என்னதான் பசு மாடு பால் இது பண்ணாலும் பசு பெரிய மாடான அப்புறமா அது பால் குடிக்கிறது இல்லை இல்லையா? ஸோ அது மாதிரி அதே மாதிரிதான் நாமளும் வந்து நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட விஷயத்த மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். நமக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? சுயநலமா, பேராசையா இந்த இயற்கையை அழிச்சு நான் அது பண்றேன்னு பண்ணி எல்லாத்தையும் அழிச்சுட்டு வரும். ஆனா பிரபுபாத் சொல்றது நம்ம ஃபாலோ பண்றோம் பாகவத கம்யூனிசம் அப்படின்னு. ஓகே, லாஸ்ட் 2 பேரா படிச்சிருங்க. முரளி பிரபு படிச்சிருங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. மனித இனம்
நாயும் பூனையுமாக சண்டையிடுவதற்காக ஏற்பட்டதல்ல. மனித வாழ்வின் முக்கியத்துவத்தையும் குறிக்கோளையும் உணர்வதற்கான அறிவை மனிதர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். வேத இலக்கியங்கள் மனித இனத்திற்காக தொகுக்கப்பட்டவை, நாய் பூனைகளுக்காக அல்ல. நாய்களும் பூனைகளும் பிற விலங்குகளை கொன்று தின்பதால் அவற்றிற்கு பாவம் ஏற்படுவதில்லை. ஆனால் அடக்க முடியாத தன் நாவிச்சையை திருப்திப்படுத்துவதற்காக மனிதன் விலங்குகளை கொன்றால் அவன் இயற்கையின் விதிகளை புறக்கணித்த குற்றத்திற்குள்ளாகிறான். அதற்கான தண்டனையை அவன் பெற்றே ஆக வேண்டும். மனித இனத்திற்கான வாழ்வு நெறியை விலங்குகளுக்கிடையே செயல்படுத்த இயலாது. விலங்குகளின் மாமிசத்தை தின்று பழக்கப்பட்டிருக்கும் புலி அரிசியையோ கோதுமையையோ உண்பதில்லை, பசுவின் பாலை குடிப்பதில்லை. தாவர உணவையோ மாமிச உணவையோ உண்ணும் பறவைகளும் விலங்குகளும் உள்ளன. ஆனால் அவை தனக்கென கடவுளால் வகுக்கப்பட்டிருக்கும் இயற்கை விதிகளை மீறுவதில்லை. விலங்குகள், பறவைகள் மற்றும் ஊர்வன போன்ற கீழ்நிலை உயிரினங்கள் இயற்கையின் விதிகளை தவறாமல் கடைபிடிப்பதால் அவைகளுக்கு பாவச் செயல்கள் என்று எதுவும் இல்லை. வேத கோட்பாடுகளும் அவைகளுக்காக ஏற்பட்டவை அல்ல. பொறுப்புகள் மனித வாழ்விற்கு மட்டுமே ஏற்பட்டவை. சைவ உணவை மேற்கொள்வதால் மட்டும் இயற்கை விதியை புறக்கணிக்கும் குற்றத்திற்கு ஆளாகாமல் இருக்கலாம் என்று எண்ணுவது தவறு. தாவரங்களுக்கும் உயிர் உண்டு. ஓர் உயிரினம் மற்றொரு உயிரினத்திற்கு உணவாக வேண்டும் என்பது இயற்கையின் விதி. எனவே நான் கண்டிப்பான சைவன் என்று பெருமைப்பட்டுக் கொள்வதில் பொருளில்லை. மேலான ஆளுநரை உணர்ந்திருப்பதுவே முக்கியம். உன்னதமான பிரபுவை அறிவதற்கு தேவையான நல் உணர்வு விலங்குகளில் வளர்ந்திருக்கவில்லை. ஆனால் வேத இலக்கியங்களிலிருந்து விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான ஆற்றல் படைத்த அறிவை மனிதன் பெற்றிருக்கிறான். அதன் மூலம் இயற்கையின் நீதிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை அறிந்து பயன்பெறும் வாய்ப்பை அவன் அடைந்திருக்கிறான். வேத இலக்கியங்களின் அறிவுரைகளை அவன் அசட்டை செய்யும் பொழுது அவன் வாழ்வு அபாயத்திற்குள்ளாகும் நிலை ஏற்படுகிறது. எனவே உன்னதமான பிரபுவின் அதிகாரத்தை கொள்வது மனிதனுக்கு இன்றியமையாதது. அவன் பிரபுவின் தொண்டனாகி தன் உடைமைகளை எல்லாம் அவருடைய சேவையில் அர்ப்பணித்து அவருக்கு அளிக்கப்படும் உணவின் மீதியை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வது அவன் தன் கடமையை சரிவர நிறைவேற்ற உதவும். பரிசுத்தமான பக்தன் அளிக்கும் சைவ உணவை மட்டுமே தான் ஏற்றுக்கொள்வதாக பகவான் பகவத்கீதையில் திட்டவட்டமாக கூறுகின்றார். எனவே பகவத்கீதை 9.26. எனவே மனிதன் சைவ உணவை மேற்கொள்வது மட்டுமல்லாமல் பிரபுவின் பக்தனாகவும் ஆகி தன் உணவையெல்லாம் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதன் பின்னரே கடவுளின் கருணையோடு தரும் பிரசாதத்தை அவன் உட்கொள்ள வேண்டும். இந்த உணர்வில் செயல்படும் பக்தன் மனித பிறவின் கடமையை செலுத்துபவன் ஆகிறான். தம் உணவை கடவுளுக்கு அர்ப்பணிக்காதவர்கள் உண்மையில் பாவத்தை உண்பவர் ஆகின்றார்கள். அதனால் அவர்கள் பாவத்தால் விளையும் பல துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள். உன்னதமான பிரபுவின் உரிமையை புறக்கணித்து இயற்கையின் விதிகளை துணிந்து மீறுவது பாவத்திற்கு அடிகோல் ஊணுவதாகும். இயற்கையின் நீதிகளை அவமதித்து பிரபுவின் கட்டளையை மீறுவதால் மனித இனத்திற்கு கேடுதான் விளையும். ஒருவன் நிதானத்துடன் இயற்கையின் விதிகளை அறிந்து விருப்போ வெறுப்போ அல்லாமல் நடந்து கொண்டால் அவன் பிரபுவால் அங்கீகரிக்கப்பட்டு இறைநிலையை, நித்தியமான வீட்டை மீண்டும் அடைவதற்கான தகுதியை பெறுவது நிச்சயம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஸோ லாஸ் ஆஃப் நேச்சர், இயற்கையினுடைய சட்டங்கள் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷனுடைய டைட்டில் இல்லையா? ஸோ பொதுவாகவே படிச்சிங்களா தெரிஞ்சிடும். நம்ம எப்போ இயற்கையோட சட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கோமோ நமக்கு வந்து இந்த இயற்கை ஆதி தெய்வமாக வர பிரச்சனைகள்லாம் வராது இல்லையா? ஸோ இந்த இயற்கை பிரச்சனைகள்லாம் வராமல் நம்ம நார்மலாக வாழ முடியும். ஆனால் இயற்கைக்கு மீறி எப்போ போகிறோமோ அப்போ தான் நமக்கு வந்து அதிக வெயில் இல்லை, அதிக மழை, அதிகமாக எர்த்குவேக்கு, இது எல்லாமே வரதுக்கு காரணம் என்னன்னா நம்ம எப்போ இயற்கையை மீறி நடக்கிறோமோ அதுதான். ஸோ இயற்கையோட சேர்ந்து இருக்கும்போது, இயற்கையுடைய சட்டத்திட்டங்களுக்குள்ள இருக்கும்போது நமக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட, நமக்குன்னு கொடுக்கப்பட்ட விதம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டா இருக்கும். இல்லை நம்ம அதை மீறுறோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து அதோடைய தண்டனையை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இன்னொன்று என்னது, இந்த கர்மா அப்படிங்கிற விஷயம், கர்மாவுடைய பலன், கர்ம பலனுங்கிறதெல்லாம் வந்து மனிதங்களுக்கு மட்டும்தான், மிருகங்களுக்கு கிடையாது இல்லையா? ஸோ பொதுவாக வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்வாங்க இல்லையா? அதே மாதிரி ஃபுட் சைக்கிள்னு வாங்க. ஃபுட் சைக்கிள்லாம் என்னது, ஒரு சின்ன பூச்சியை வந்து தவளை சாப்பிடும். நீங்கள் சின்ன வயசுல பயாலஜியில் படிச்சிருப்பீங்க. தவளை சாப்பிடும், தவளையை பாம்பு சாப்பிடும், பாம்பை கழுகு சாப்பிடும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு சைக்கிள். ஸோ இதெல்லாமே வந்து இயற்கை ரீதியா வந்து பகவானால் உருவாக்கப்பட்டது. அதுக்கு தகுந்தாற் போல அது எல்லாமே அமைக்கப்பட்டுள்ளது. அவ்வளவுதான். ஸோ நமக்குன்னு என்ன கொடுக்கப்பட்டுள்ளதோ நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுதான் புத்திசாலித்தனம். ஸோ பகவானோட அந்த ஆளுமை, அவருடைய நிலை நம்ம அப்படியே ஏத்துண்டு வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து நல்ல நிலைக்கு நம்ம கொண்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து திருப்பி மாட்டிக்கணும். ஓகே, எந்த ஸ்லோகத்தை சொல்றாரு? 9:26 என்ன ஸ்லோகம்? பகவான் पत्रं பத்ரம் पुष्पफलं புஷ்பம் तोयं भक्त्या प्रयच्छति ततः भक्तिभाग्रम् अश्नान्. தேங்க்யூ. ஸோ பத்திரம் புஷ்பம் பலம் என்ன சொல்றாரு? ஸோ யார் வந்து எனக்கு இது என்ன சின்ன இலையோ ஒரு தண்ணியோ ஏதோ கொடுக்கும்போது நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறார் இல்லையா? ஸோ அவருடைய பகவானுடைய பக்தனாக நம்ம இது பண்ணும்போது அவர் ஏத்துக்க போறாரு. அவ்வளவுதான். ஸோ நம்ம வந்து அவருக்கு பக்தனாகி நம்ம அந்த பிரசாதம் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய நிலை வந்து பூரணத்துவம் அடைகின்றது. இல்லைன்னா என்னது? பாவத்தை தான். எதுவும் 3rd சாப்டர் கர்மா படிக்கும்போது பார்த்தோம். கர்மா படிக்கும்போது நமக்குன்னு இருக்கிறத தவிர நம்ம என்ன ஒண்ணு எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் என்னது? பாவத்தை தான் புங்தே போஜான நம்ம வந்து பாவத்தை தான் உண்கின்றோம் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றோம். சரியா? ஓகே. ஸோ 2 ஸ்லோகமும் பார்த்தோம் இன்னைக்கு. பூர்ணமத்துவம் ஸ்லோகம், அப்புறம் வந்து ஈஷாவாஸ்யம். ரெண்டுமே முக்கியமான ஸ்லோகங்கள். ஓகே, ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். ஓகே, ஸோ எல்லாமே அவருடைய இதுதான் அப்படிங்கிறது. இதோட சம்மரியும் உங்களுக்கு இது பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியா போயிடும். இந்த நீங்க இன்வொகேஷன் பிரேயர் என்ன பார்த்தோம்? பூர்ணமத ஸ்லோகம். ஓகே, பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. ஓகே, மனப்பாடம் பண்ணுங்க. ஓம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓம்ங்கிறது என்னது? பகவத்கீதால கிருஷ்ணரை குறிக்கிறது அப்படிங்கிறது. பிரணவ மந்திரம் அப்படிங்கிறது பகவான் தான் அப்படிங்கிறது. அதுதான் பூர்ணத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். முழு முதற் கடவுள், முழுமை அப்படிங்கிற. ஸோ நம்ம அந்த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் அப்படின்னா அந்த முழுமை அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த பூர்ணத்துவம்ல தான் வருது. சரியா? ஸோ ஓம் பூர்ணம் அது அப்படிங்கிறது நம்ம அதுன்னு சொல்றோம் இல்லையா? எது அந்த முழுமையானது? ஓகே, அது பர்ஃபெக்ட் எது? அது அந்த பகவான் தான் அப்படிங்கிறது. ஸோ நான் எதை வந்து முழுமையா பார்க்குறோமோ அது பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படின்னா அவருக்கு கண்டிப்பா வந்து அந்த உருவம் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஒரு பூர்ணமான ஒன்று இருந்தாதான், அந்த ஃபார்ம் இருந்தாதான், அவருக்குன்னு ஒரு உருவம் இருந்தாதான் அந்த உருவத்திலேருந்து வெளியே வரதான் மற்ற விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து அது பிரபுபாத் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிடாரு. பர்பட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா பகவானுக்கு உருவம் இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லு. பூர்ணம் இதம்னா இப்ப நம்ம வெளியுமா இதம் நம்ம கண்ணால பாக்குறோம் இல்லையா? அவர்கிட்ட இருந்து வெளியே வர்ற அவருடைய எமினேஷன்ஸ். இதம் அப்படின்னா என்னது? இப்போ நம்ம இங்க நம்ம கண்ணால பாக்குறது என்னெல்லாம் பாக்குறோம்? அந்த பஞ்சபூதங்கள் 24 மெட்டீரியல் எலிமெண்ட்ஸ் பாக்குறோம் இல்லையா? அதுவும் பர்ஃபெக்ட் தான். எப்போ அவரோட சேர்ந்து பார்க்கும்போது அது எல்லாமே பர்ஃபெக்ட் அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ அவரே என்ன பண்றாரு? சில இடங்கள்ல இந்த பஞ்சபூதங்களை மிக்ஸ் பண்ணி என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே உருவாக்கி தர்றாரு. ஓகே, இதுதான் பூர்ணம் இதம். பூர்ணாத் பூர்ணமுதட்சதே. ஓகே, ஸோ அவர்கிட்ட இருந்து என்ன வருதோ, எங்கேருந்து அவர்கிட்ட இருந்து உருவாக்கி இருக்கோ அது எல்லாமே பர்ஃபெக்ட், எல்லாமே முழுமையானது அப்படிங்கிறது. ஸோ சில விஷயங்கள் நமக்கு புரியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு என்ன சொல்றது, இப்போ ஒரு ஆப்பிரிக்கா போறோம். அந்த ஆப்பிரிக்கால வந்து கலாஹாரி டெசர்ட் இருக்கு, ஒரு பழைய பாலைவனம் இருக்கு. அங்க வந்து ஒரு 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 மிருகம் இருக்கு அப்படின்னா பிரபுபாத் எக்ஸாம்பிள் தருவார் இல்லையா? இப்போ எப்பதான் இந்த எக்ஸாம்பிள் தருவாருன்னு சொல்றாருன்னா, அங்க இருக்கிற மிருகத்துக்கு யார் வந்து சாப்பாடு கொடுக்குறாரு? அங்க இருக்கிற அது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய பாலைவனம். ஆனா அந்த பாலைவனத்துல ஒரு சின்ன பூச்சி இருக்கும், ஒரு சின்ன மிருகம் இருக்கும், எல்லாமே இருக்கும்.
ஆனா அந்த மிருகத்துக்கு யார் வந்து இது பண்றாருன்னா நம்ம இங்க உட்காந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அங்க இருக்கிற மிருகத்துக்கு பகவான் வந்து அங்க படி அளப்பார் இல்லையா? அதுதான் வந்து பூர்ணமானது. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இங்க அது எப்படி சாத்தியம்னு. ஆனா அங்கேயும் இருக்காங்க இல்லையா? இதே மாதிரிதான் நீங்க என்ன சொல்றது, இந்த நார்த் போல் சவுத் போல் நீங்க இந்த எஸ்கிமோஸ் மேல போனீங்கன்னா வந்து அங்க வந்து ஃபுல்லா பனி இருக்கும். கிட்டத்தட்ட வந்து அந்த ஐஸ் உறைஞ்ச இது இருக்கும். அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20 அடி 30 அடி ஐஸ். அதுக்குள்ள போனீங்கன்னா உள்ள மீன்கள் இருக்கும். அதை சாப்பிட்றதுக்குன்னு சில கரடிகள் இருக்கும். அதை சாப்பிட்றதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும். அந்த ஜென்மங்கள், அந்த உயிர்கள் வாழ்வதற்கான நிலையை அங்க உருவாக்கி கொடுத்துருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் பூர்ணத்துவம் அப்படிங்கிறது. ஸோ வாட் எவர் எங்கேருந்து என்ன வந்தாலும் அதுவும் வந்து முழுமையானது அப்படிங்கிற பொருளை புரிஞ்சுக்கணும். இப்போ பிரபுபாத் அழகா ஒரு உதாரணம் தராரு. ஓகே, பாகவதம் இல்லை. ஸோ எப்போ வந்து ஒரு அம்மாவுக்கு இல்லைன்னா வந்து எந்த ஒரு உயிரினாலும் சரி, ஒரு பாலூட்டி உயிரினம்னு சொல்லுவாங்க, மேமல்னுவாங்க. ஸோ அந்த பாலூட்டி உயிரினத்துக்கு வந்து அந்த குட்டியோ குழந்தையோ உருவான உடனே வந்து அந்த பால் தருவதற்கான சுரப்பிகள் உருவாயிடும் இல்லையா? ஒரு குழந்தை பிறந்த உடனே அம்மாவுக்கு வந்து பால் தரதுக்கான. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இயற்கையோட அமைப்பு, அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் வந்து இதுல வந்து நம்ம போய் பெருசா ஆராய்ச்சி பண்ணணும், இது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போறதுதான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறார். புரியுதா? எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனாலதான் வந்து பிரபுபாத் சொல்லுவார், எவ்ரிதிங் இன் கிருஷ்ணாஸ் கிரியேஷன் இஸ் பர்ஃபெக்ட். நமக்கு தான் புரியல, நமக்கு தான் தெரியல, நமக்கு தான் அதை புரிஞ்சுக்க முடியல தவிர அவருடைய கிரியேஷன்ல, அவருடைய உருவாக்கத்துல இருக்கிறது எல்லாம், ஏன்னா அவர் பர்ஃபெக்ட். அவர் பர்ஃபெக்டா இருக்கிறதுனால தான் அவர்கிட்ட இருந்து வர்றது எல்லாமே பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். புரியுதா? ஸோ அதே மாதிரிதான் ஹியூமன் ஃபார்ம் ஆஃப் லைஃபும் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற. ஸோ நாம எப்படி பாக்குறோமோ மற்ற விஷயங்களை நம்மளுடைய லைஃபும் வந்து பர்ஃபெக்ட் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றேன். பூர்ணமஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா அவசிஷ்டம். ஸோ எல்லாமே அவர்கிட்ட பூர்ணமஸ்ய பூர்ணமாதாய, அவர்கிட்ட எல்லாம் வெளியே வந்தாலும் அவர் பூர்ணத்துவம் வாய்ந்தவர் தான் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றாரு. சரியா? இப்போ கிருஷ்ணர் வந்து நமக்கு தெரியும், இதை எங்க பார்த்திருக்கோம், நீங்க வந்து எந்த எந்த லீலையில கிருஷ்ணர் ஃபுல்லா பயங்கரமா எக்ஸ்பான்ஷன் நடக்கும்? எந்த லீலையில? பிரம்ம கரெக்ட். பிரம்ம விமோக லீலையில பாத்தீங்கன்னா வந்து பிரம்மா வந்து பல லட்சக்கணக்கான அந்த கண்ணுக்குட்டிகள் மாடுகளை கூட்டிட்டு போயிடுவாரு. அந்த கோபர்களையும் கூட்டிட்டு போய் ஒளிச்சு வச்சிருவாரு. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, அவரே வந்து மாடாக, அவரே கண்ணுக்குட்டியாக, அவரே குரங்காக, அவரே வந்து கோபர்களா மாறுவாரு இல்லையா? மாறும்போது என்ன, அந்த ஒவ்வொன்றுமே வந்து பர்ஃபெக்டா இருக்கும் இல்லையா? அந்த 4 கைகள் கொண்ட அந்த விஷ்ணு ஃபார்மா வந்து அப்புறம் பிரம்மா பார்ப்பார். ஓகே, பட் ஸ்டில் கிருஷ்ணர் தனித்துவம் வாய்ந்தவர். அதுதான் அந்த பாயிண்ட். ஓகே, அது இந்த ஸ்லோகம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம 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 பாடிக்கிறது, அவர் எல்லாத்தையும் எடுத்து ஏற்றுக்கொள்வார். ஆனா அது அப்படியே தான் இருக்கும் இல்லையா? அவர் தன்னுடைய புலன்கள், எந்த புலன்கள் வேணாலும் எப்படி வேணா பயன்படுத்தலாம். அவருடைய கண்கள்னால சாப்பிடலாம், அவருடைய செவி வழியா ஸோ நமக்கு தான் வந்து அந்தந்த புலன்கள் அதுக்குன்னு இருக்கும். ஆனா அவரோட பொறுத்த வரைக்கும் எந்த புலனை எப்படி வேணா அவர் வந்து பயன்படுத்துவார் இல்லையா? அந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம ரிஃப்ளெக்ஷன் பரவாயில்ல. So Prabhupada said, so as long as we are attached to Krishna, we are. So நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்க்ரூவா இருக்கலாம். ஆனா அந்த சின்ன ஸ்க்ரூக்கு வந்து ஒரு பெரிய கார் இருக்கு, அந்த காரோ ஒரு பெரிய மிஷின் இருக்குன்னா நம்ம வந்து சின்ன ஸ்க்ரூவா இருக்கலாம். ஆனா ஸ்க்ரூ வந்து எப்ப வந்து அது முக்கியம்தான், அது சம்பந்தமே கிடையாது. ஆனா அந்த முக்கியமான ஸ்க்ரூ எப்ப அந்த மெயினான காரோ இல்ல அந்த மெயினான மிஷினோட சேரும்போது தான் அதோட பர்பஸ் சால்வ் ஆகும் இல்லையா? அப்பதான் அதுக்கு வேல்யூ, இல்லைன்னா அதுக்கு வேல்யூவே கிடையாது. அதே மாதிரிதான் நாம வந்து எப்ப பகவானோட சேர்ந்து பகவானுடைய அந்த செயல்களில் ஈடுபடுறோமோ, அவருடைய சொல் பேச்சுக்கு நம்ம கட்டுப்பட்டு பகவத்கீதை சொல்ல பேச்சு கேட்டுப்போமோ, அப்போ நம்மளுடைய வாழ்க்கை வந்து பூர்ணத்துவம் அடையும். இல்லைன்னா வந்து நம்ம வந்து இது பண்ணாலும் அந்த பூர்ணத்துவம் நமக்கு கிடைக்கப்படாது. சரியா?
ப்ரீச்சிங் அப்ளிகேஷன் உங்களுக்கே தெரியும், நீங்க எப்படி இதை வந்து வெளியே கொண்டு போய் சொல்ல முடியும் அப்படிங்கிறது. இதோட நிறுத்திக்கலாம். ஸ்ரீல பிரபாத் கி ஜாய், அனந்த கோடி வைஷ்ணவ் கி ஜாய், ஆல்வேஸ் ஸ்ரீல பிரபாத் கி ஜாய். நாளைக்கு தொடர்ந்து அடுத்த 2 3 ஸ்லோகங்கள் பார்ப்போம். நாளைக்கு முடிஞ்ச ஒரு 15 மினிட்ஸ் வந்து நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட கொஸ்டின்ஸை வந்து ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணலாம் நாளைக்கு. சரியா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, தண்டவத் பிரணாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஏதாவது டவுட் இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மது. அமிர்தேஷ் ஒன்னும் இல்லைங்க பிரபு, இந்த டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் வைக்க முடியுமா பிரபு?